சரி ஓகேப்பா, let us start. ஓகே பாருப்பா, மார்ஜினல் காஸ்டிங். என்னது மார்ஜினல் காஸ்டிங்? சரி சார் ஸ்கிரீன் பிரசன்ட் பண்ணு. என்னப்பா ஸ்கிரீன் ஷேர்? ஓகே ஓகே. ஓகேப்பா, வாட் டு யூ மீன் பை மார்ஜினல் காஸ்டிங்? ஏன்பா இந்த 11th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்களேப்பா. 11th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் இல்லை, எக்கனாமிக்ஸ்ல என்னப்பா மார்ஜினல் காஸ்டிங்னா? என்னப்பா மார்ஜினல் காஸ்டிங்னா? அடிஷனல் யூனிட்டோட ஆ என்னப்பா? அடிஷனல் யூனிட்டோட அடிஷனல் யூனிட்டோட காஸ்ட். மொட்டையா சொன்னா எப்படிப்பா? மொட்டையா சொன்னா எப்படிப்பா? Okay, marginal costing intro. Additional cost for producing additional unit of output. Additional unit of output. என்னது என்னது இப்படின்னா என்ன? என்னது இது? இன்னொரு எக்ஸ்ட்ரா யூனிட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு உண்டான அடிஷனல் காஸ்ட். எக்ஸ்ட்ரா யூனிட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு உண்டான அடிஷனல் காஸ்ட் இட் இஸ் நோன் as மார்ஜினல் காஸ்டிங். மார்ஜினல் காஸ்டிங். சரி, there is other one more terminology is known as incremental costing or differential costing. கேள்விப்பட்டிருக்கிய டெர்மினாலஜி? எஸ் சார். கேள்விப்பட்டிருக்கிய டெர்மினாலஜி இன்கிரிமெண்டல் காஸ்டிங் ஆர் டிஃபரன்ஷியல் காஸ்டிங்னு சொல்லிட்டு இன்னொன்னு இருக்குதுப்பா. கரெக்டா? அதுக்கும் என்ன தெரியுமா? அதுக்கும் டெஃபினிஷன் என்ன தெரியுமா? அடிஷனல் காஸ்ட் ஃபார் அடிஷனல் அவுட்புட். சொல்லு. அப்போ இன்கிரிமெண்டல் காஸ்டிங்கும் டிஃபரன்ஷியல் காஸ்டிங்கும் மார்ஜினல் காஸ்டிங்கும் ஒன்னா இல்லையா? ஏன்பா நான் கேக்குற கேள்வி புரியுதாப்பா? ஒண்ணுதான். ஒன்னா இல்லையா? ஒண்ணுதான். ஒன்னு இல்ல. ஒன்னா இல்லையான்னு கேட்டா ஒன்னு இல்ல. ஓகே, the reason is I will be telling you after 25 to 30 minutes. Okay, now we have to study more about marginal costing. When you got more about marginal costing, then you will be getting what is the difference between marginal costing and incremental costing. I will be telling you, it is 2 minutes concept. First you have to understand what is marginal costing. Okay, no doubt that marginal costing is a cost for producing additional unit of output. ஒரு யூனிட் எக்ஸ்ட்ரா ப்ரொடியூஸ் பண்றப்ப அடிஷனல் காஸ்ட் எவ்வளவு இன்கர் ஆகுதுன்னு சொல்றது மார்ஜினல் காஸ்ட். ஓகே ஃபைன். நவ கம் டு an example. டைரக்ட் மெட்டீரியல் பெர் யூனிட் எவ்வளவு ஆகுதுங்கறேன். See, it is a scenario analysis. It is a scenario analysis, and in what situation you want to apply marginal costing. எல்லா கேஸ்லயுமே என்ன அப்ளை பண்ண முடியாது? மார்ஜினல் காஸ்டிங் அப்ளை பண்ண முடியாது. மார்ஜினல் காஸ்டிங் அப்ளை பண்றதுக்குன்னு சர்டன் சிச்சுவேஷன்ஸ் வரணும்.
புரியுதா? அந்த சிச்சுவேஷன்ஸ் அரைஸ் ஆச்சுன்னா மட்டும்தான் நீ என்ன அப்ளை பண்ண முடியும், மார்ஜினல் காஸ்டிங் அப்ளை பண்ண முடியும். புரியுது என்ன சொல்றேன்றது? எஸ். நவ் யூ see here, by default it is a method of costing. By default it is a method of costing. அதான் தான் சொல்றேன், இந்த மெத்தட் ஆஃப் காஸ்டிங் வந்து எல்லா சினேரியஸ்லயுமே நீ என்ன பண்ண முடியாது, அப்ளை பண்ண முடியாது. அதுக்குன்னு சர்டன் சிச்சுவேஷன்ஸ் வரும். அந்த சிச்சுவேஷன் வர்றப்பதான் நீ என்ன பண்ண முடியும், அப்ளை பண்ண முடியும். ஓகே. டைரக்ட் மெட்டீரியல் எவ்வளவு இருக்கு? 5. டைரக்ட் லேபர் எவ்வளவு இருக்கு? 3. வேரியபிள் ஓவர் ஹெட்ஸ் எவ்வளவு இருக்கு? 2. டோட்டல் வேரியபிள் காம்போனன்ட் எவ்வளவு இருக்கு? 10. ஃபிக்ஸ்டு ஓவர் ஹெட்ஸ், நோ டவுட் தட் இட் இஸ் செட் டு பி யுவர் அப்சார்ப்ஷன் ரேட். அப்சார்ப்ஷன் ரேட் அதான் என்ன போட்டிருக்கிறேன், பட்ஜெட்டட் ஓவர் ஹெட்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் பட்ஜெட்டட். எவ்வளவு வருது? 3 rupees. ஓகே. அப்போ ஃபிக்ஸ்டு ஓவர் ஹெட்ஸ் எவ்வளவு? எப்பவுமே ஃபிக்ஸ்டு ஓவர் ஹெட்ஸ் டோட்டாலிட்டியில தான் இருக்கும். ஓகேவா? 30,000. இல்ல அப்படின்னு என்ன கொடுத்திருப்பாங்கன்னா ஃபிக்ஸ்டு ஓவர் ஹெட்ஸ் ரேட்டோடைய அப்சார்ப்ஷன் ரேட் கொடுத்திருப்பாங்க. ஒரு யூனிட் 3 ரூபாய் சார், இந்த 3 ரூபாய் எப்போ கால்குலேட் பண்ணிருப்பேன்னா 10,000 யூனிட்ஸ் பேஸா வச்சு கால்குலேட் பண்ணேன். 12,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாலும் எனக்கு என்னவா இருக்கும் ஃபிக்ஸ்ட் காஸ்ட்? 30,000 தான் இருக்குமே தவிர்த்து 3 rupees இல்ல. 3 rupees என்ன ஃபிக்ஸ்ட் காஸ்ட் பெர் யூனிட் என்ன ஆக ஆரம்பிக்கும்? நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஃபிக்ஸ்ட் காஸ்ட் பெர் யூனிட் என்னவாகும்? டிக்ரீஸ் ஆகும். டோட்டல் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் என்னவா இருக்கும்? கான்ஸ்டன்டா இருக்கும். டோட்டல் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் என்னவா இருக்கும்? கான்ஸ்டன்டா இருக்கும். ஆனா ஃபிக்ஸ்ட் காஸ்ட் பெர் யூனிட் என்னவாக ஆரம்பிக்கும்? சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். சோ ஃபைன். அப்போ டோட்டல் காஸ்ட் பெர் யூனிட் இப்போ எவ்வளவு வருது? 13 rupees. ப்ராஃபிட் எவ்வளவு ஃபிக்ஸ் பண்ற? 2. செல்லிங் பிரைஸ் பெர் யூனிட் எவ்வளவு? 15 rupees. சரி, இப்போ நான் சினேரியோஸ் கொடுக்குறேன். ஓகேவா? ஒருத்தன் இங்க பாரு, இது பாரு, ஒருத்தன் இந்த ப்ராடக்ட 16 ரூபாய் கேட்கறான். சேல் பண்ணுவியா, சேல் பண்ண மாட்டியா? பண்ணிடுவேன். வெளியாளுக்கு சேல் பண்ண 15 ரூபாய், எவனா ஒருத்தன் பக்கரா வந்து 16 ரூபாய் கேட்கறான். சேல் பண்ணுவியா மாட்டியா? 200% கண்ணை மூடிட்டு சேல் பண்ணுவான் சார். சரி, இன்னொருத்தன் 14 ரூபாய் கேட்கறான். சேல் பண்ணுவியா மாட்டியா? மாட்டேன். பண்ணுவியா மாட்டியா? பண்ணுவேன். ஏன்னா உன்னுடைய காஸ்ட எடுத்துடுற 1 ரூபாய் வந்து லாபம் வரும், அதனால பண்றதுக்கு யோசிக்கிறது இல்ல. ஓகேவா? ப்ரொவைடட் மத்த ஆல்டர்னேட்டிவ்ல இன்னொருத்தன் டிமாண்ட் வந்து 14 rupeesக்கு மேல இல்லன்ற பட்சத்துல என்ன பண்ணுவ நீ? 14 rupeesக்கு சேல் பண்ணிட்டு போவ. ஓகே ஃபைன். 12 rupees 12 rupees சேல் பண்ணுவியா மாட்டியா? சேல் பண்ணுவியா மாட்டியா? நோ. நான் என்ன சொல்லுவேன்னா எஸ்ன்னு சொல்லுவேன், சேல் பண்ணுவேன்னு சொல்லுவேன். ரீசன் என்னன்னா இந்த 12 rupeesன்றது யார மீட் அவுட் பண்ணிட்டாங்க? யார மீட் அவுட் பண்ணிட்டாங்க? வேரியபிள் காஸ்ட் மீட் அவுட் பண்ணிட்டாங்க. அப்போ சார் நான் ஒரு ப்ராடக்ட 12 rupeesக்கு சேல் பண்ணானா 10 rupees வந்து என்னவாயிடும்? என்னுடைய வேரியபிள் ஸ்ட்ரைட் காஸ்ட். வேரியபிள் காஸ்ட் இஸ் செட் டு பி ஸ்ட்ரைட் காஸ்ட். ஓகே, போனது போக 2 rupees எனக்கு என்ன நிக்குது? கான்ட்ரிபியூஷன் நிக்குது சார். என்ன நிக்குது? கான்ட்ரிபியூஷன். அந்த கான்ட்ரிபியூஷன் யார் கான்ட்ரிபியூட் பண்ண? உனக்கு தான் கான்ட்ரிபியூட் பண்ணும். எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணும்? ப்ராஃபிட்டா கான்ட்ரிபியூட் பண்ணும். கரெக்டா? வெயிட் பண்ணி இன்னும் நான் முழுசா முடியல. சரியா? provided I am giving you the condition now, provided fixed overheads has been already recovered by your existing product. நான் சொல்றது புரியுதா புரியலையா? நான் சொல்றது புரியுதா புரியலையா? என்ன சொல்றேன் நானு? அப்போ சார் நீங்க வந்து டோட்டல் காஸ்ட பார்க்கணும்ன்ற அவசியம் கிடையாது, வேரியபிள் காஸ்ட மட்டும் பார்த்துக்கோங்க, பிக்ஸ்டு காஸ்டுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாங்க? யார் சொல்றாங்க? மார்ஜினல் காஸ்டிங் அப்ரோச் அதான் சொல்றாங்க. தட்ஸ் வை மார்ஜினல் காஸ்டிங் இஸ் known as purely variable cost. That's why marginal cost is otherwise known as purely variable cost. What it is coming to tell? It is coming to tell that, sir, provided your existing units has been recovered the fixed cost what you have incurred, then why the hell you are looking about your fixed cost recovery again? You have already got fixed cost. அப்போ fixed cost recovery ஆயிடுச்சுன்னா அதே fixed cost இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸை வச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்க? சேலை ப்ரொடியூஸ் பண்ணி நீங்க சேல் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய இந்த 2 rupees கான்ட்ரிபியூஷன் எதுக்கு கான்ட்ரிபியூட் ஆகும்? ஃபிக்ஸ்ட் காஸ்ட் கான்ட்ரிபியூட் ஆகுமா? ஸ்ட்ரைட்டா ப்ராஃபிட் கான்ட்ரிபியூட் ஆகும். ஸ்ட்ரைட்டா ப்ராஃபிட் கான்ட்ரிபியூட் ஆகும். அப்படி கான்ட்ரிபியூட் ஆகுறச்சே நான் வந்து நீ சொல்லு, நான் என்னால என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? ஐ வில் பி அக்செப்டிங் தி ஆர்டர். ஐ வில் பி அக்செப்டிங் தி ஆர்டர். அதனால தான் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு போறப்ப முடிஞ்ச அளவுக்கு கம்மியான கோட் பண்ணி கொடுப்பான். ஃபிக்ஸ்ட் காஸ்ட் எல்லாம் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிசினஸ் அவனுக்கு எடுத்து கொடுத்துரும். அப்போ கவர்மெண்ட்ல இருந்து மினிமல் ப்ராஃபிட் வந்தா போதும், அவனுக்கு ஹியூஜா தெரியும் அந்த அமௌண்ட். அதனால என்ன பண்ணுவாங்க? டெண்டர் ரீவொர்க் அவுட் பண்ணுவாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க? டெண்டர் ரீவொர்க் அவுட் பண்ணுவாங்க. திஸ் இஸ் த ரீசன். ஓகே, இல்ல சார்
அன்னபூர்ணால வந்து 150 ரூபாய் வந்து கஸ்டமருக்கு வந்து சாப்பாடு சேல் பண்றான், கரெக்டா? ஓகேவா? ஹோட்டல்ல அப்ப என்ன பண்றாங்க, கஸ்டமர்ஸ் அந்த டெய்லி சேல்ஸ் கஸ்டமர்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, அவனுக்கு உண்டான பிக்ஸ்ட் காஸ்ட்டை எடுத்து கொடுத்துருவாங்க, கரெக்டா? அப்போ ஒருத்தன் புதுசா ஆர்டர் வர்றான் அப்படின்னா, ஒரு 1000 ஃபுட்டுக்கோ 1000 மீல்ஸுக்கோ 2000 மீல்ஸ்க்கோ ஆர்டர் வர்றான்னா கன்செஷனல் ரேட் போட்டு கொடுக்கறதுக்கு ரீசன் என்ன? பிக்ஸ்ட் காஸ்ட் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிசினஸ் எடுத்து கொடுத்துரும். அப்போ இதுல இருந்து வரக்கூடிய அமௌண்ட் எனக்கு எதை மீட் அவுட் பண்ணா போதும், வேரியபிள் காஸ்ட் மீட் அவுட் பண்ணா போதும். மீதி இருக்கிறது என்ன, எது கான்ட்ரிபியூட் பண்ணும், ப்ராஃபிட் கான்ட்ரிபியூட் பண்ணும். புரியுது என்ன சொல்றது? தட் இஸ் நோன் ஆஸ் அக்செப்டிங் ஆஃப் நியூ ஆஃபர் ஆர் நாட். இது ஒரு மார்ஜினல் காஸ்டிங் அப்ளிகேஷன், சரியா? சோ எப்போ அப்ளை பண்ணுவீங்க நீங்க மார்ஜினல் காஸ்டிங்? இப்போ சொல்லு, கண்டிஷன்ஸ் அப்ளையா மார்ஜினல் காஸ்டிங்? ஆமா. எப்போ அப்ளை பண்ணுவீங்க மார்ஜினல் காஸ்டிங்? ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிசினஸ் வந்து என்ன பண்ணிருக்கு, டேக் கேர் பண்ணிருச்சு. அப்போ இனிமே ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து எது கான்ட்ரிபியூட் பண்ணுன்ற அவசியம் கிடையாது, பிக்ஸ்ட் காஸ்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. அப்போ வேரியபிள் காஸ்ட்டை மீட் அவுட் பண்ற அளவுக்கு செல்லிங் பிரைஸ் இருந்தானாவே என்ன பண்ணலாம், நானு ஐ கேன் என்டர் இன்டு இட். So that by keeping fixed cost zero, your profit will increase. Your profit will increase. ஏன்பா நான் சொல்றது புரியுதா புரியலையா? நான் சொல்றது புரியுதா புரியல? This is the purpose of marginal costing. This is the purpose of margin. என்னது செமி வேரியபிள் பார்த்தோம்ல, அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? புரியல. வேரியபிள் ஃபிக்ஸ்டுன்னு பார்த்தோம், அந்த செமி வேரியபிள் நமக்கு சிலபஸ் செமி வேரியபிள் see it depends. There is இன்னும் நான் சொல்லி முடிக்கல, நான் இன்னும் இங்க வரேன் நான். There is a cost called specific fixed cost. இப்போ நான் ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. இப்போ அன்னபூர்ணா ஹோட்டல் இருந்து நீ என்ன பண்ற அப்படின்னா மீல்ஸ் ஆர்டர் பண்ற நீ, சரியா? நீ என்ன சொல்லிட்ட, நீ சார் 150 rupees நீங்க வந்து நான் போட்டு தர மாட்டேன், இப்போ 100 rupees போட்டு கொடுக்குறீங்க பெர் மீல். 80 rupees is the variable cost per unit. 20 rupees ப்ராஃபிட் வந்துடும் உனக்கு. 1000 meals அப்படின்னா எவ்வளவு ப்ராஃபிட் உனக்கு வந்திருக்கும்? 20 into 1000 அப்படின்னா 2 lakh rupees வந்துடும். 20,000 உனக்கு மீல் வந்துடும். இப்போ ஒரு ஸ்பெசிபிக் பிக்ஸ்ட் காஸ்ட் இருக்கு. என்னன்னு பார்த்தனா, ஒரு ஸ்வீட் மாஸ்டர் வந்து நீங்க செப்பரேட்டா ராஜஸ்தான்ல இருந்து கூப்பிடணும், நார்த் இந்தியன் வெட்டிங்னு வச்சுக்கோ, சரியா? அப்ப அவன் ஸ்வீட் மாஸ்டர் வந்து இப்ப என்ன கொடுக்கணும்னா, இந்த ஈவெண்ட்காக வேண்டி அவன் வர்றான், அவனுக்கு நீ வந்து 5,000 rupees கொடுக்கணும், கரெக்டா? டோன்ட் யூ திங்க் தட் இட் இஸ் a specific fixed cost for that event? Yes sir. Marginal cost is not excluding the specific fixed cost. It is excluding only the general fixed cost. It is excluding only the general fixed cost. If semi-variable cost is there, in that if it is general fixed cost is there, it will be taken care by other existing units. அப்போ specific fixed cost இருந்துச்சுன்னா உன்னோட கான்ட்ரிபியூஷன் அட்லீஸ்ட் இப்போ என்ன ஆகும்னா, வேரியபிள் காஸ்ட் மட்டும் இல்ல, ஸ்பெசிபிக் பிக்ஸ்ட் காஸ்ட் மீட் அவுட் பண்ற அளவுக்கு என்ன இருக்கணும் உங்ககிட்ட, கான்ட்ரிபியூஷன் இருக்கும். புரியுதா? சோ அந்த அளவுக்கு கான்ட்ரிபியூஷன் இருந்தானாவே நீ என்ன பண்ணலாம், யூ கேன் அக்செப்ட் இட். அதுக்கு மேல வர்றதுல என்னவா இருக்கும், ப்ராஃபிட்டா இருக்கும். ஓகேவா? சோ ஐ கேன் புட் லைக் திஸ், அப்சார்ப்ஷன் காஸ்டிங் மெத்தட் வாட் யூ ஹவ் ஸ்டடிட் இன் ஓவர்ஹெட்ஸ் வில் பி டன் ஒன்லி when you are starting a new business. எடுத்த உடனே புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி மார்ஜினல் காஸ்டிங் அப்ரோச்ல போனானா பிக்ஸ்டு ஓவர்ஹெட்ஸ் ஏகப்பட்டது இருக்கும், ரெண்ட் இருக்கும், கரெக்டா? இன்டைரக்ட் லேபரோட என்ன இருக்கும், salary இருக்கும். இந்த ஓவர் ஹெட்ஸ் எல்லாமே நீ மார்ஜினல் காஸ்டிங் வந்து பிக்ஸ்ட் காஸ்ட்க்கு ரெஸ்பெக்டே கொடுக்காதங்குது. நீ எப்ப ரெக்கவர் பண்ணி எப்படி நீ சமாளிக்க போற? புரியுது நான் என்ன சொல்றேன்றது? அப்போ ஒருத்தன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றான் அப்படின்னா எந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆகாது, மார்ஜினல் காஸ்டிங் மெத்தட் ஒர்க் அவுட் ஆகாது. அப்ப எந்த மெத்தட் மட்டும்தான் நீங்க பண்ண முடியும், ட்ரெடிஷனல் ஓவர் ஹெட் அப்சார்ப்ஷன் காஸ்டிங் சிஸ்டம் மட்டும்தான் நீங்க என்ன பண்ண முடியும், ஒர்க் அவுட் பண்ண முடியும். இல்லைன்னா ஏபிசி பண்ணலாம், இல்லைன்னா ஏபிசி ஆக்டிவிட்டி பேஸ்ட் காஸ்டிங் பண்ண முடியும். ஓகேவா? மல்டிபிள் ப்ராசஸ் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் கோ ஃபார் அப்சார்ப்ஷன் பேஸ்ட் காஸ்டிங் ஆர் ஆக்டிவிட்டி பேஸ்ட் காஸ்டிங். ஆனா யாரை எடுத்த உடனே நீங்க பண்ண முடியாது, marginal costing is giving importance only to variable cost, provided that if general fixed overheads has been overcome by the or recovered by the existing business. In case அது இல்ல அப்படின்னா, இல்ல சார் நான் எடுத்த உடனே மார்ஜினல் காஸ்டிங் அப்ளை பண்ண போறேன்னா பிக்ஸ்ட் காஸ்ட் உன்னால தாங்கவே முடியாது. இன்னொன்னு ஆபரேஷனல் பிக்ஸ்ட் காஸ்ட், இது இன்னொன்னு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல தேர் இஸ் known as financial fixed cost called interest. ஃபினான்ஷியல் லிவரேஜும் ஆபரேட்டிங் லிவரேஜும் ரெண்டுமே ஹைல இருந்தா தலைமையில துண்ட போட்டு போக வேண்டியதுதான். Okay, so all these are the thinkings, but that is the financial management. You come here. Up to this clear? Why are you entering into marginal costing? Marginal costing system can only be entered only when if selling price is more than the variable cost.
provided second condition என்னது selling price per sorry fixed overheads வந்து என்ன பண்ணிருக்கணும் existing productsல இருந்து என்ன பண்ணிருக்கணும் மீட் அவுட் பண்ணியிருந்திருக்கும். இப்படி இருந்தால் ஒழிய என்ன அப்ளை பண்ண முடியாது, மார்ஜினல் காஸ்டிங் அப்ளை பண்ண முடியாது. புரியுது என்ன சொல்றேன்றது? shall I proceed next? Yes sir. எழுதுப்பா நோட்ல, எத்தனை தடவை எழுதுறியோ அத்தனை தடவை எழுது. இந்த ஸ்டேட்மெண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு அனாலிசிஸ் பண்ண போறதுல துண்டா காண துணியா காண நீ ஓட போற நெக்ஸ்ட் 20 to 25 மினிட்ஸ். ஓகே, இதை வச்சுதான் எல்லாமே பில்ட் பண்ண போற. marginal costing statement, sales minus variable cost. variable cost யார் யாரை இன்க்ளூட் பண்ணிருக்கிறேன்? டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ். இதை மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும். கான்ட்ரிபியூஷன்ல இருந்து ஃபிக்ஸ்ட் காஸ்ட் மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ நான் சொன்னது ஒரே ஒரு ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் ஆஃப் மார்ஜினல் காஸ்டிங். there are 7 to 8 application of marginal costing in your syllabus that we will be looking at. எழுதியாச்சாப்பா? போலாமாப்பா? எஸ். பாரு, இப்போ ஃப்ரெஷ் ஷீட்டுக்கு வந்துடுறேன். எல்லாமே உனக்கு டெக்ஸ்ட்ல கொடுத்துருக்கிறேன். டோன்ட் பாதர். சொல்லுப்பா. மார்ஜினல் காஸ்டிங் ஸ்டேட்மெண்ட். marginal costing statement என்னப்பா? ஃபர்ஸ்ட் சேல்ஸ் கரெக்டாப்பா? லெஸ் வேரியபிள் காஸ்ட் gives என்னது? கான்ட்ரிபியூஷன். less fixed cost gives me profit. ஏன்பா இதானாப்பா சிம்பிள்? கரெக்டாப்பா? டீகோட் பண்ணலாமாப்பா? இப்போ டீகோட் பண்ணலாமா? சரி சொல்லு. கான்ட்ரிபியூஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு, சொல்றா தம்பி, சொல்றா. கான்ட்ரிபியூஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு சொல்லுப்பா. சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். contribution is equals to, முன்னாடி மட்டும் வர, கீழ இருந்து போ. சொல்லு. contribution is equals to fixed cost plus profit. இப்படி போலாம் இல்லையாப்பா? நீங்க இப்படி வந்தீங்க, இப்படியும் போலாம். போலாமா? ஓகேவா? கான்ட்ரிபியூஷன் ரெண்டு ஃபார்முலாச்சா? ஓகேவா? சரி, அடுத்தது contribution ratio. in relation to sales. எனக்கு இப்ப percentage formatல சொல்லு. contribution ratio in relation to sales percentage formatல சொல்லு. அப்ப யார் இருப்பாங்க? சேல்ஸ். நியூமரேட்டர்ல யார் இருப்பாங்க? contribution into 100. this contribution ratio is otherwise known as, சொல்லுப்பா என்னப்பா? பிவி ரேஷியோ. பிவி ரேஷியோ என்ன? ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ. ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ. சொல்லு. இன்னொரு ஃபார்முலா என்ன எழுதலாம்? ஆர் இன்னொரு ஃபார்முலா என்ன எழுதலாம்? பிவி ரேஷியோ பிக்ஸட் காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை சேல்ஸ் இன்டு 100. எழுதலாமா? எழுத முடியாது. எழுதலாமா?
ஓகேவா? சரி, அடுத்தது நெக்ஸ்ட் மூணாவது 100% சேல்ஸ் அப்படின்னா கரெக்டா மைனஸ் வேரியபிள் காஸ்ட் பர்சன்டேஜ் பண்ணா என்ன கிடைக்கும்? கான்ட்ரிபியூஷன் ரேஷியோ which is a பர்சன்டேஜ்ல இருந்துச்சுன்னா ரேஷியோன்னு சொல்லணும். ஓகே, என்ன வரும்? பிவி ரேஷியோ. எத்தனை ஃபார்முலா ஆச்சு? 5 5 3 இல்ல 5. முன்னாடி 2 பாத்தியா? என்ன பண்ணீங்க? சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். அடுத்தது என்ன பண்ண? ஃபிக்ஸ்ட் காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட். எல்லாமே இந்த டேபிள் வச்சு தான் எடுத்துட்டு இருக்கிறேன் நான். அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் டு சேல்ஸ் எடுத்தேன். கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ் இன்டூ 100. நெக்ஸ்ட் பிவி ரேஷியோ இஸ் ஈக்குவல்ஸ் டு கான்ட்ரிபியூஷன் எப்படி எழுதலாம்? ஃபிக்ஸ்ட் காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை சேல்ஸ் இன்டூ 100. நெக்ஸ்ட் 100%. இன்னொன்னு என்ன எழுதலாம்? 100% சேல்ஸ். அதுல இருந்து வேரியபிள் காஸ்ட்டை மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? பிவி ரேஷியோ கிடைக்கும். ஓகேவாப்பா? ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் டிரைவ்டு ஃபார்முலாஸ் இப்போ எழுதலாமா? டிரைவ்டு ஃபார்முலாஸ் எழுதலாமா இப்போ? எஸ் எஸ். இத ஃபோக்கஸ் பண்ணு. சொல்லு. சேல்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு கான்ட்ரிபியூஷன். சொல்லுப்பா. சேல்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை பிவி ரேஷியோ ஆர் fixed cost. Speak out. Fixed cost plus profit divided by PV ratio or variable cost ratio plus PV ratio is equals to 100%. That is sales. ஏன்பா டவுட் இருக்கா இல்லையாப்பா? டவுட் இருக்கா இல்லையாப்பா? போலாமாப்பா? இதெல்லாமே டிரைவ்டு தான். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காதீங்க. சரி, போலாமா? சரி, அடுத்தது இப்ப யாரை வச்சு யாரை டிரைவ் பண்ணிட்ட? சேல்ஸ். டன். எஸ் எஸ். நெக்ஸ்ட் இப்ப ப்ராஃபிட் டிரைவ் பண்ணு. ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல்ஸ் டு contribution minus fixed cost. Contribution minus fixed cost or sales into PV ratio minus fixed cost. சேல்ஸ் இன்டு பிவி ரேஷியோ என்ன? கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் என்ன? ப்ராஃபிட். கரெக்டா? இப்படியே எழுதலாம். அதான் சொல்லிட்டு இருக்கிறேன். என்னப்பா புரியுதா புரியலையாப்பா? அடுத்தது எத்தனை செட் ஆச்சு? 2 3 4 5 6 7 8 9 10. எல்லாமே எந்த ஃபார்முலால இருந்து வந்தது? ஃபர்ஸ்ட் எங்கள்ல இருந்து எடுத்தேன்? ஸ்டேட்மெண்ட்ல இருந்து எடுத்து ஒன்னொன்னா ரேஷியோஸ் எழுதிட்டு வந்துட்டு இருக்கேன். இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்காப்பா? போலாமா? எஸ். ஐ am writing like this. Sales means total sales. என்ன சேல்ஸ்? Total sales. Total sales is equals to BEP sales plus MOS sales. BEP sales உனக்கு எதுவும் தெரியாதுன்னு எனக்கு தெரியும். சரியா? எனக்கு கரெக்டா சொல்லு. டோட்டல் சேல்ஸுக்கு ஃபார்முலா என்ன? கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை பிவி ரேஷியோ. அதர்வைஸ் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட். கான்ட்ரிபியூஷன் எப்படி எழுதலாம்? ஃபிக்ஸ்ட் காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட். புரிஞ்சுதா? ஓகேவா? போலாமா? சரி. Total sales, we know that contribution divided by PV ratio is equals to contribution எப்படி எழுதலாம்? fixed cost plus profit. ஓகேவா? நல்லா பாரு. fixed cost divided by
பிவி ரேஷியோ பிளஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. ப்ராஃபிட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. சரி, ஏதோ ஒரு 4 ஃபார்முலா கத்துக்கிட்டேன். கரெக்டா? இப்போ இருக்குது பாரு. எத்தனை ஃபார்முலா இப்போ டோட்டல் சேல்ஸுக்கு? இது 1, இது 2. சரி, now let us come for discussion on BEP and MOS. What do you mean by BEP? break even point. break even point னு சொன்னா மண்ட மேலே உடைப்பேன், அது எனக்கும் தெரியும். சரியா? what do you mean by BEP? ஃபிக்ஸ்டு காஸ்ட் ரெக்கவர் பண்றப்ப ஏதோ ஒரு அம்மா வந்து கேட்டுருச்சு. ஓகே, ரைட். ஃபிக்ஸ்டு காஸ்ட் ரெக்கவர் பண்றது என்னம்மா? பை டிஃபால்ட் பிஇபிங்கிறது என்ன? பை டிஃபால்ட் பிஇபிங்கிறது என்ன? சேல்ஸ். பை டிஃபால்ட் பிஇபிங்கிறது என்ன? பிஇபிங்கிறது என்ன? சேல்ஸ். இந்த சேல்ஸ் என்ன கொடுக்கும்? என்னடா சேல்ஸ் என்னடா கொடுக்கும்? முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னடா கொடுக்கும்? சேல்ஸ். வேரியபிள் காஸ்ட் போனது போக என்னடா கொடுக்கும்? என்ன கொடுக்கும்? கான்ட்ரிபியூஷன் கொடுக்கும். புரியுதா? என்ன கொடுக்கும்? கான்ட்ரிபியூஷன் கொடுக்கும். அந்த கான்ட்ரிபியூஷன் எதுக்கு மட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணும்? பிக்சர் காஸ்ட்டுக்கு மட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணும். பிஇபி சேல்ஸ்ன்றது பை டிஃபால்ட் என்ன? சேல்ஸ். அது என்னது? கான்ட்ரிபியூஷன் கொடுக்கும். அந்த கான்ட்ரிபியூஷன் எதுக்கு மட்டும் எதை மட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணும்? பிக்சர் காஸ்ட்டை மட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணும். தட் மீன்ஸ் ஐ கேன் ரைட் லைக் திஸ். BEP sales is a point on total sales. It is a point on total sales at which the contribution which contributes for the fixed cost. Which contributes for the fixed cost. Correct? Which contributes for the fixed cost. When it contributes for the fixed cost, marginal costing statement la எப்படி எழுதுவ நீ? சேல்ஸ் இருக்குமா? வேரியபிள் காஸ்ட் இருக்குமா? இருக்குமா? இருக்கும். கான்ட்ரிபியூஷன் இருக்குமா? லெஸ் பிக்ஸ்ட் காஸ்ட். என்ன வரும்? ப்ராஃபிட். சரி, பிஇபி சேல்ஸ்ல நீ சொல்ற மாதிரியே வர ப்ராஃபிட் என்னவா இருக்கும்? ப்ராஃபிட் என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். சரி, ப்ராஃபிட் 0வா இருக்கணும்னா இந்த 2 கண்டிஷன் எப்படி இருக்கணும்? என்ன இருக்கணும்? ஈக்குவலா இருக்கணும். அப்போ சொல்லு இன்னொரு கண்டிஷன் என்ன? அட் பிஇபி சொல்லு. அட் பிஇபி contribution is equal to at BEP fixed cost is equals contribution is equals to fixed cost. At BEP contribution is equals to fixed cost. அதனால தான் கான்ட்ரிபியூஷன்ங்கிறத ரீப்ளேஸ் ஆகி என்ன சேஞ்ச் ஆயிடுச்சு? ஃபிக்ஸ்ட் காஸ்ட் சேஞ்ச் ஆயிருக்கு. கான்ட்ரிபியூஷன்ன்றது என்னவா இருக்கு? ஃபிக்ஸ்ட் காஸ்ட் சேஞ்ச் ஆயிருக்கு. ஆமாவா இல்லையா? ஏன்பா இது புரிஞ்சுதா புரியலையாப்பா? அட் பிஇபி பை டிஃபால்ட் பிஇபி என்ன? பை டிஃபால்ட் பிஇபி என்ன? சேல்ஸ். which gives you the contribution that contributes only to fixed cost alone. fixed cost alone. ஏன்பா நான் சொல்றது புரியுதா புரியலையா? சரி, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. கரெக்டா பதில் சொல்லு. பிக்ஸ்ட் காஸ்ட் சீக்கிரமா ரெக்கவர் ஆகுறது நல்லதா இல்லனா கொஞ்சம் சேல்ஸ் தள்ளி போய் ரெக்கவர் ஆகுறது நல்லதா? சீக்கிரமா நான் ரெக்கவர் ஆகுறது நல்லது. அப்போ பிஇபி சேல்ஸ் சீக்கிரமா வரணுமா தள்ளி போயிட்டு வரணுமா? சீக்கிரமா வரணும். ஏன்னா நியூமரேட்டர் ஃபேக்டர்ல யார் இருக்காங்க? பிக்ஸ்ட் காஸ்ட். நியூமரேட்டர் ஃபேக்டர்ல யார் இருக்காங்க? பிக்ஸ்ட் காஸ்ட். அப்போ முடிஞ்ச அளவுக்கு சேல்ஸ் வந்து பிஇபி சேல்ஸ் வந்து சீக்கிரமா வர்றது நல்லது. கரெக்டா? ஏன்பா கரெக்டா இல்லையாப்பா? சரி, அடுத்தது நெக்ஸ்ட் யாரு? MOS ஃபார்முலா என்ன போட்டிருக்கு? profit divided by PV ratio. Profit divided by PV ratio. கரெக்டா? profit divided by PV ratio. சொல்லு. அப்போ MOS சேல்ஸ்ங்கிறது பை டிஃபால்ட் என்ன? பை டிஃபால்ட் என்ன? சேல்ஸ். பை டிஃபால்ட் என்ன? சேல்ஸ். which gives you what? contribution. Profit. என்ன நீ வந்து profit fixed cost க்கு போயிட்டு இருக்கற?
which gives what? Sales always gives you the contribution. Which gives you what? Contribution. Which contributes you the profit. Which contributes you the profit. By default, MOS is a sales, which gives the contribution. That contributes to the profit. That contributes to the profit. இப்போ என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இங்க பாரு additional contribution is equals to profit. நியூமரேட்டர்ல கான்ட்ரிபியூஷன் தான் இருக்கும், கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை பிவி ரேஷியோ. ஆனா என்ன கான்ட்ரிபியூஷன்? பிக்ஸ்ட் காஸ்ட்டை மீட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய கான்ட்ரிபியூஷன், அதுதான் யாரு? ப்ராஃபிட். பிக்ஸ்ட் காஸ்ட்டை மீட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய கான்ட்ரிபியூஷன் யாரு? ப்ராஃபிட். டீகோட் த ஸ்டேட்மெண்ட். நான் ஸ்டேட்மெண்ட்டை தவிர்த்து வேற எதுவுமே இங்க பேசல. ஏப்பா நான் சொல்லுது புரியுதா புரியலையா? புரியுதா புரியலையா? shall I proceed? shall I proceed? டோட்டல் சேல்ஸ் நீ கால்குலேட் பண்ணிருக்கிறது இது என்ன? ருபீஸ். இதுவும் ருபீஸ், இதுவும் ருபீஸ். ஓகேவா? இன்னொன்னு இருக்கா? என்னது? யூனிட்ஸ்ல சொல்லு, வர அதுக்கும் வரவா. டோட்டல் சேல்ஸ் யூனிட்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு சொல்லு. டோட்டல் சேல்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு பிஇபி சேல்ஸ். சொல்லு. BEP sales unit பிஇபி சேல்ஸ் யூனிட்ஸ் பிளஸ் MOS sales MOS சேல்ஸ் யூனிட்ஸ். unit. கரெக்டா? கரெக்டா? சரி, இது எப்படி எழுதலாம்? டோட்டல் சேல்ஸ் டிவைடட் பை செல்லிங் பிரைஸ் பெர் யூனிட் எழுதலாமா? டோட்டல் சேல்ஸ் டிவைடட் பை செல்லிங். இது ஜெனரிக் ஃபார்முலா, மார்ஜினல் காஸ்டிங் நான் போவே இல்லை, ஜெனரிக் ஃபார்முலா இது. சரி, பிஇபின்றது பை டிஃபால்ட்டா என்ன? பை டிஃபால்ட் என்ன? சேல்ஸ். சரி, எழுதலாமா? பிஇபி சேல்ஸ் டிவைடட் பை செல்லிங் பிரைஸ் பெர் யூனிட். டே நல்லா பாரு, நியூமரேட்டர்ல யார் எடுத்திருக்கிறேன் நான்? நியூமரேட்டர்ல யாரு? சேல்ஸ். டினாமினேட்டர்ல யார் வரணும்? டினாமினேட்டர்ல யாரா வரணும்? செல்லிங் பிரைஸ் பெர். டவுட் இருக்காங்க? ஆரம்பத்துல நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்? பை டிஃபால்ட்டா பிஇபின்றது என்ன? சேல்ஸ். which gives you what? Contribution. which contributes to what? Fixed cost. பை டிஃபால்ட்டா பிஇபின்றது சேல்ஸ், அது ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கும். அது எது கான்ட்ரிபியூட் பண்ணும்? பிக்சட் காஸ்ட் கான்ட்ரிபியூட். பிஇபி சேல்ஸ்ன்றது பை டிஃபால்ட் இட் இஸ் சேல்ஸ். அதனால என்ன பண்ணிருக்கிறேன்? செல்லிங் பிரைஸ் பெர் நியூ. டிவிஷன் ரூலை வயலேட் பண்ணிருக்கிறனால மேட்சிங்கா இருக்கா நியூமரேட்டர் டினாமினேட்டர். செல்லிங் பிரைஸ் டினாமினேட்டர்ல, நியூமரேட்டர்ல சேல்ஸ், டினாமினேட்டர்ல செல்லிங் பிரைஸ் பெர் யூனிட். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் எம்ஓஎஸ் பை டிஃபால்ட் என்னது? அது சேல்ஸ். அப்ப டினாமினேட்டர்ல யார் வரும்? செல்லிங் பிரைஸ் பெர் யூனிட். எழுதியாச்சா? சரி, அடுத்தது போலாமா? இன்னொரு ஃபார்முலா இருக்கு, போலாமா? போலாமா? சொல்லு. நியூமரேட்டர்ல யார் எடுத்துட்டேன்? கான்ட்ரிபியூஷன். அப்போ டினாமினேட்டர்ல யார் எடுக்கணும்? டினாமினேட்டர்ல யார் எடுக்கணும்? டேய், இங்க பெர் யூனிட் என்னடா போட்ட? டோட்டல் சேல்ஸ் நியூமரேட்டர்ல எடுத்த, டினாமினேட்டர் யார் எடுத்த? செல்லிங் பிரைஸ் பெர் யூனிட். ஆமாவா? அப்ப இங்க யார் எடுக்கணும்? நியூமரேட்டர்ல கான்ட்ரிபியூஷன் இருந்தா டினாமினேட்டர்ல யார் இருக்கணும்? டேய், இங்க யாரா எடுத்த? டோட்டல் சேல்ஸ் நியூமரேட்டர்ல எடுத்தா, டினாமினேட்டர்ல நீ என்ன எடுத்த? செல்லிங் பிரைஸ் பெர் யூனிட் எடுத்த. இங்க நியூமரேட்டர்ல டோட்டல் கான்ட்ரிபியூஷன் எடுக்கிற. டினாமினேட்டர்ல என்ன எடுக்கணும்? கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட். நீ பாட்டுக்கு நீ செல்லிங் பிரைஸ் பெர் யூனிட் எடுத்துறாத. மாமியார் மருமகளும் ஒண்ணா? இல்ல இல்ல, கரெக்டா? கான்ட்ரிபியூஷன் இஸ் கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட். நீ என்ன போடக்கூடாது? கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை செல்லிங் பிரைஸ் பெர் யூனிட் போடுறது. ஏன்டா? செல்லிங் பிரைஸ் என்ன, கான்ட்ரிபியூஷன் என்ன? புரியுதா புரியல? சரி, அடுத்தது போலாமா? அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் இங்க சொல்லு. பிஇபிக்கு, பிஇபில யாரு இப்ப கான்ட்ரிபியூஷனா இருப்பாங்க? சொல்லு சொல்லு. யாரு? பிக்சட் காஸ்ட். கான்ட்ரிபியூஷன் தான் இங்கேயும். ஆனா அட் பிஇபி your contribution is equals to fixed cost. எழுதுறேன் பாரு, contribution is equals to fixed cost. கரெக்டா? சொல்லு. டிவைடட் பை என்னன்னு போடுறது? டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட். என்னன்னு போட்டுறாது? என்னன்னு போட்டுறாது? பிக்சட் காஸ்ட் பெர் யூனிட்னு போட்டுறாது தயவு செய்து. ஏன்? ரீசன் என்ன? அட் பிஇபி கான்ட்ரிபியூஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு பிக்சட் காஸ்ட். அதனால இந்த கண்டிஷன் கொடுக்குறேன் நான். கரெக்டா? பை டிஃபால்ட் பிஇபி இஸ் a sales,
which gives you the contribution, that contributes for fixed cost. At BEP profit is equals to 0. எப்போ profit 0 ஆகணும்? contribution fixed cost சேமா இருக்கிறப்ப. வானத்துல இருந்து fixed cost வரல பிஇபிக்கு. என்னன்னு சொல்ற? கான்ட்ரிபியூஷன் தான். கான்ட்ரிபியூஷன் fixed cost க்கு ஈக்குவலா இருக்கிறதுனால மேத்தமெட்டிக்கலா என்ன எடுத்துக்கிட்டாங்க? fixed cost divided by PV ratio ன்னு எடுத்துக்கிட்டாங்க. மத்தபடி வேற எந்த ரீசனும் கிடையாது. ஓகேவா? fixed cost divided by என்ன வரணும்? contribution per unit. சரி. MOS sales யார்? MOS sales யாரு? profit. இந்த profit எப்படி? என்ன contribution? additional contribution is equals to profit. கரெக்டா? என்ன additional contribution? additional contribution என்ன? fixed cost மீட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய contribution தான் என்ன? additional contribution. அந்த additional contribution எப்படி இருக்கு? profit க்கு ஈக்குவலா இருக்கும். கரெக்டா? by default இந்த profitன்றது என்ன? contribution. by default profitங்கிறது என்ன? contribution. என்ன contribution? fixed cost ரெக்கவர் பண்ணதுக்கு அப்புறம் மீட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய contribution. fixed cost மீட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய contribution. புரியுதா? that is known as additional contribution. okay, denominator யார் வருவாங்க? contribution per unit. அவ்வளவுதான், முடிஞ்சது பாரு. எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாரு. இன்னும் சிம்பிள் பண்றாங்க. சார் எனக்கு ருபீஸ்ல வேணும். டோட்டல் சேல்ஸோ பிஇபி சேல்ஸோ இல்ல அப்படின்னா எம்ஓஎஸ் சேல்ஸோ ருபீஸ்ல வேணும். நியூமரேட்டர்ல யார் இருப்பாங்க? டோட்டல் சேல்ஸ்னா கான்ட்ரிபியூஷன் இருக்கணும். பிக்ஸ்டு பிஇபி சேல்ஸ்னா பிக்ஸ்டு காஸ்ட் இருக்கணும். இதுல எம்ஓஎஸ்னா ப்ராஃபிட் இருக்கணும். டினாமினேட்டர்ல ருபீஸ் வேணும்னா எல்லாருக்குமே யார் இருப்பாங்க? பிவி ரேஷியோ இருப்பாங்க. பெர் யூனிட் வேணும். டினாமினேட்டர்ல யார் இருப்பாங்க? சேல்ஸ் எடுத்தீங்கன்னா சார் டோட்டல் சேல்ஸ் நான் பேஸா எடுத்துக்கிறேன். அப்போ டினாமினேட்டர்ல யார் இருப்பாங்க? எத்தனை ஃபார்முலாஸ் இருக்கு பாரு. எதை வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண? வெறும் மார்ஜினல் காஸ்டிங் ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண. நீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண. 15 மினிட்ஸ் சொல்றேன், நீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண. நீ எழுது நோட்ஸ், நான் காமிக்க மாட்டேன். நீ எழுது. டீகோட் பண்ண அந்த ஃபார்மேட். நான் எப்படி கோர்வையா எழுதுனேன்? ஒவ்வொரு ஐட்டமும் கோர்வையா எழுதுனல்ல, அதே கோர்வையில நீ எழுது. ஐ வில் பி கிவிங் யூ 10. அவ்வளவுதான், முடிஞ்சது. இதுக்கு மேல ஃபார்முலாஸ் எல்லாம் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இப்ப அப்ளிகேஷன்ல தான் இருக்கு உனக்கு.
மேலே கீழே லெஃப்ட் ரைட்டு சென்டர் எல்லாத்தையும் பார்த்துட்டு எடுத்து போட்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட 20 to 22 ஃபார்முலாஸ் இதுலயே கவர் ஆயிருக்கு. இனிமே சேல்ஸ்ன்னு கேட்டோன்னா மார்ஜினல் காஸ்டிங்ல என்ன கேட்கணும்? ருபீஸா யூனிட்ஸான்னு கேளு. ரெண்டுத்துக்குமே வேற வேற ஃபார்முலா இருக்கு. ஓகே, இது பேர் தான் காஸ்ட் வால்யூம் அனாலிசிஸ். சிவிபி, காஸ்ட் வால்யூம் ப்ராஃபிட் அனாலிசிஸ். இதுதான். மார்ஜினல் காஸ்டிங் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஐடென்டிஃபை பண்ணு. ஏன்பா நாளைக்கு ப்ராசஸ்ப்பா, நாளைக்கு மார்னிங் ப்ராசஸ். ஓகே, நாளானிக்கு சர்வீஸும் பட்ஜெட்டும் முடிச்சிடும். எழுதிட்டீங்களாப்பா? இதை ஐடென்டிஃபை பண்ணீங்களா? ஓகே, இதை
ஏதாச்சும் விட்டீங்களா? ஏன்னா இப்போ தெரியாது, கொஸ்டின்ஸ் கொடுக்குறப்ப இந்த 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 வழியில எல்லாம் போகணும். It will come by practice, but it will take time. Maybe if you solve 30 to 40 sums, you will be getting. ஓகேவா? இது எழுதிட்டீங்களா? Profit is equals to contribution minus fixed cost or sales into PV ratio minus fixed cost. The bracket. Done. இது எழுதிட்டீங்களாப்பா? Total sales rupees is equals to BEP rupees plus MOS sales rupees. Contribution divided by PV ratio na sales. Fixed cost divided by PV ratio na BEP. Profit divided by PV ratio na MOS. By default, fixed cost to profit to contribution. இது வந்து 6th செட், இது 5th செட், இது வந்து 6th செட். ஓகே வாப்பா? Last only one more formula for PV ratio when two period or two situation information is given. தெரியும்ல? Two period information is given. PV ratio is equals to என்னப்பா? Change in contribution divided by change in sales or change in profit divided by change in sales. ரெண்டு பீரியட் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தானாக்கா பிவி ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா என்ன யூஸ் பண்ணணும்? 2 வருஷத்தோடைய சேஞ்ச் இன் கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேஞ்ச் இன் சேல்ஸ் ஆர் சேஞ்ச் இன் ப்ராஃபிட் டிவைடட் பை சேஞ்ச் இன் சேல்ஸ் வில் பி யுவர் பிவி ரேஷியோ. ஓகேவா? ரெண்டுமே எதை ரெஃபர் பண்ற? கான்ட்ரிபியூஷன் சேல்ஸ் நீ எடுக்க போல, என்ன ரெஃபர் பண்ற நீ? சேஞ்ச். ரெண்டு ஃபார்முலையும் எதை பார்க்க போற? சேஞ்ச் இன் கான்ட்ரிபியூஷன், சேஞ்ச் எதை ரெஃபர் பண்ற? சேஞ்ச் இன் சேல்ஸ், சேஞ்ச் எதை எடுத்துக்கிற நீ? ஓகேவா? அதனாலதான் கான்ட்ரிபியூஷன்ல சேஞ்ச் ஆகுறது எதுல சேஞ்ச் ஆகும்? பிக்ஸ்ட் காஸ்ட் கான்ஸ்டன்டா வச்சுக்கினா எதுல சேஞ்ச் ஆகும்? ப்ராஃபிட்ல சேஞ்ச் ஆகும். அதனாலதான் சேஞ்ச் இன் கான்ட்ரிபியூஷன் சேஞ்ச் இன் ப்ராஃபிட் வந்து என்னவா இருக்குங்கிற சேமா இருக்குங்கிற. சரி, இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்றப்ப 2 ப்ரிசம்ப்ஷன்ஸ் கண்டிப்பா நீ அசியூம் பண்ணணும். என்னது? 2 அசம்ப்ஷன்ஸ் கண்டிப்பா இருக்கணும். ஒண்ணு சொல்லு, கரெக்ட் தான் சொல்லு. ஒண்ணு, பிக்ஸட் காஸ்ட் என்னவா இருக்கணும்? கான்ஸ்டன்ட். பிக்ஸ்ட் காஸ்ட் 2 பீரியட்ல என்னவா இருக்கணும்? கான்ஸ்டன்டா இருக்கணும். ரெண்டாவது ப்ரிசம்ப்ஷன் என்ன? கண்டுபிடிச்ச பிவி ரேஷியோ 2 வருஷத்துல எப்படி இருக்கணும்?
PV ratio would remain same. In both the period. இந்த ரெண்டு ப்ரிசம்ஷன்ஸுமே இல்லை அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணவே முடியாது. இட் இஸ் டஸ்ட்பின் தான். ஓகேவா? ரெண்டு ப்ரிசம்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 வருஷத்துலயுமே நீ என்ன இருக்கணும், பிக்ஸ்ட் காஸ்ட் கான்ஸ்டன்டா இருக்கணும். 2 வருஷத்துலயுமே பிவி ரேஷியோ என்னவா இருக்கணும், அதே பிவி ரேஷியோ தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கணும். அப்ப என்ன அர்த்தம், 2 பீரியட்லயுமே பிவி ரேஷியோ என்னவா இருக்கும், சேமா தான். கான்ஸ்டன்டா இருக்கணும் நான் சொல்ல, சேமா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். பிவி ரேஷியோ கான்ஸ்டன்டா இருக்குன்னு என்னால சொல்ல முடியாது. பிவி ரேஷியோ சேமா இருக்கணும் நான் சொல்றேன். practically possible provided raw material prices are same. variable cost வந்து இன்ஃப்ளேட் ஆயிருக்க கூடாது. இல்ல வரேன்ப்பா, எல்லாத்துக்குமே பிராக்டிகல் ப்ரிசம்ஷன்ஸ் நான் கொடுக்க முடியாதுப்பா. காஸ்டிங் இஸ் வெரி மச் பிராக்டிகல். வரேன், நான் வர்றப்ப நான் சொல்றேன். இன்னும் டிஸ்கஸ் பண்ணல. பிவி ரேஷியோ எப்போ சேஞ்ச் ஆகும் எப்போ சேஞ்ச் ஆகாது நான் இன்னும் பேசவே இல்லை. வரணும், நான் இன்னும் நிறைய இருக்கு டிஸ்கஸ் பண்றேன். 200% ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டை கம்பேர் பண்றப்போ காஸ்டிங் பிராக்டிகல் சப்ஜெக்ட். 200% பிராக்டிகல். பரவாயில்லையா சார் அதோட கம்பேர்? எழுதியாச்சாப்பா? எடுப்பா புக்கை, நீ சால்வ் பண்ற, நான் டைம் கொடுக்குறேன், நீ சால்வ் பண்ணு. ஓகேவா? ஈச் கொஸ்டின் ஐ வில் பி கிவிங் யூ 5 மினிட்ஸ் டைம். ஓகே, பார்க்கலாம். பின்னாடி இருக்கிறவங்க 2 புக்கு, ஒரு புக் எனக்கு கொடுப்பா. நீங்க 2 புக்கு பார்க்கலாம். நீ இந்த ஃபார்முலாஸை ரெஃபர் பண்றியோ இல்லைன்னா உன் மூளையை யூஸ் பண்றியோ, என்னமோ பண்ணு. ஒவ்வொரு 5 நிமிஷம் தரேன். இதுக்கு மேல வந்து நெக்ஸ்ட் 1 hour என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். டைம் எவ்வளோ? 10 இல்ல? எடுப்போம் மார்ஜினல் காஸ்டிங். வந்துட்டியாப்பா? எடுப்பா கொஸ்டின் நம்பர் 3 எடுப்பா. பிராக்டிஸ் கொஸ்டின் நம்பர் 3 14.52. Study material page number 14.52, question number 3. நீயே படி, நீயே சால்வ் பண்ணு. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். டைம் இஸ் 10:03. I will be calling up by 10:08. அவன் இண்டிவிஜுவலா பிராக்டிஸ் பண்ணு. எவனாச்சும் பக்கத்துல சொல்லி கொடுத்தானா தோலை உரிச்சிருவேன். ஓகே? எங்கேயாச்சும் ஸ்டக் ஆனா என்ன பண்ணும், மார்ஜினல் காஸ்டிங் ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கோங்க. ஏன்னா அதுதான் ரூட் காஸ்ட். கரெக்டா? எங்க ஸ்டக் ஆனாலும் மார்ஜினல் காஸ்டிங் போட்டுக்கோங்க. லீவரேஜஸ்ல தப்பாச்சுன்னா, என்னால பெர்ஃபார்ம் பண்ண முடியலன்னா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல இன்கம் ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கணும். மார்ஜினல் காஸ்டிங்ல ஸ்டக் ஆச்சுன்னா மார்ஜினல் காஸ்டிங் ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கோங்க. ஓகே? இட் இஸ் த மதர்.
3 minutes more. இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நான் சால்வ் பண்ணவே மாட்டேன், நீங்க தான் சால்வ் பண்ணணும். முடிஞ்சாப்பா? டைம் அப்பா, டைம் அப். பாருப்பா, சால்வ் பண்றேன். டைம் அப். ஓகேவா? இது கண்டுபிடிச்சிங்களா? முடியலையா? செகண்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட்,
எந்த இடத்துலப்பா விட்டீங்க? அப்பா இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் தெரியுமாப்பா? பிரச்சனை என்னப்பா மார்ஜினல் காஸ்டிங்ல? அப்போ ஃபார்முலாஸ் கிடையாது, என்ன அப்ளிகேஷன். என்னது அப்ளிகேஷன். என்ன இருக்கு, எந்த இடத்துல விட்டீங்க? ஸ்டார்டிங்ல விட்டாச்சா? இன்ஃபர்மேஷன் பார்த்த உடனே ஐடென்டிஃபை பண்ணும். ஸ்டேட்மெண்ட் போட்ட, ஓகே. செகண்டுக்கு ஸ்டேட்மெண்ட் போட்டியா? ஸ்டேட்மெண்ட்டே போட்டியா? சரி, பதட்டப்படாதீங்க. ஏன்பா நீங்க ஆன்லைன் எத்தனை பேருப்பா? இவனும் ஒன்றும் முடிச்சிருக்க மாட்டான். எத்தனை பேர்ப்பா போட்டீங்க? ஏன்பா நீ ரகு? சார் ஸ்டேட்மெண்ட் போட்டு பார்த்தேன் சார், ஆனா நீங்க போட்ட மாதிரி போடல. வந்துதா வரலையாப்பா? அவ்வளவுதான். இல்ல வரல. சரி பாரு, இன்னும் 1 மணி நேரம் இருக்கு, இன்னும் 10 கொஸ்டின் இருக்கு. இரு. சுஜன் நீப்பா? சார் வந்தது சார். நீ ஸ்டேட்மெண்ட் போட்டு இல்ல உங்களை கணக்கு எடுத்துக்க முடியாது, நீங்க ஆல்ரெடி அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க, உங்களை கணக்கு எடுத்துக்க முடியாது. புதுசு. நீ என்னடா தம்பி வரலையாடா? எந்த இடத்துலடா பிரச்சனை? ஸ்டார்டிங்ல தப்பு. என்ன தப்புன்னு புரிஞ்சுதா? எந்த இடத்துல தப்பு பண்ண? ஸ்டேட்மெண்ட் பண்ணு எடுத்த உடனே, அதாவது சால்வ் பண்ண முடியலன்னா தான் எங்க கை வைக்கணும்? ஸ்டேட்மெண்ட். நீ பாட்டுக்கு எடுத்த உடனே ஸ்டேட்மெண்ட்ல கை வச்சனா என்ன வரும்? கரெக்டா? பிஇபி கொடுத்துருக்கிறான முக்காவாசி கொஸ்டின்ல பிஇபி பேஸ் பண்ணி ஏதாச்சும் கொடுத்துருப்பான், முக்காவாசி கொஸ்டின்ல. ஓகேவா? அதை பார்த்து பிவி ரேஷியோ நீ கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும், பிஇபி நீ கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். இல்லைன்னா பிஇபி கொடுத்துருவாங்க, பிக்சட் காஸ்ட் கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? சரி, அடுத்தது கொஸ்டின் எல்லாமே உன்னோட புக்ல இருக்கு, டோன்ட் பாதர், மெட்டீரியல்லையும் இருக்கு. சரி, இன்னொரு கொஸ்டின் கொடுக்கலாமாடா? போடு, செகண்ட் கொஸ்டின் போடு. 3 லைன் தான் இருக்குது பாரு. நான் டீச் பண்ண மாட்டேன், நான் டீச் பண்ண வேண்டியது என்னுடைய ஃபார்முலாஸ் நான் டீச் பண்ணிட்டேன். நான் இதெல்லாம் டீச் பண்ணோம்னா வம்பு. நீ கேட்டுட்டு உட்காந்துட்டு இருப்ப, சீரியஸ்னஸ் என்னன்னு தெரியாதப்ப. Time is 10:14. I will be ending up by 10:21. 7 minutes time. Focus on PV ratio, BEP. In every question you have to focus on these two things. PV ratio என்ன சொல்லியிருக்காங்க, BEP என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணும். எல்லா கொஸ்டின்ஸ்லயுமே இது ரெண்டு பார்த்தனாவே கொஸ்டின் சால்வ் வந்துடும்.
3 minutes more. Two minutes more. நம்ம டைம் அப்பா பாருப்பா பாருப்பா எத்தனாவது கொஸ்டின்ப்பா? எவ்வளோ வருது? இது கால்குலேட் பண்ணிட்டீங்களா? இது வரைக்கும் கிளியரா? 3 lakhs. இதுவும் வரல அப்படின்னா கையை தூக்கு.
Okay, if you have done up to this, then you are at a betterment stage. Okay, okay, ஓரளவுக்கு உன்னையா பொண்ணை பாராட்டிக்கும், சரியா? சரி, ஏன்பா ரகு வந்துச்சாடா? சார் 5 lakh வரைக்குமே போட்டேன், டிவைடட் பை 60%. ஓ, அது வரைக்கும் போட்டிங்களா? டேய், அவனுமே சொல்யூஷன் பார்க்கலல்ல. சொல்யூஷன் பார்க்காதீங்க, கரெக்டா? நீ போட்டதுக்கு அப்புறம் சொல்யூஷன் பாடுங்க. நெக்ஸ்ட், இது போட்டாச்சா? சரி, we know what we know. கரெக்டா? பிஇபி சேல்ஸ் எவ்வளோ? 3 lakh. ஓகேயா? இப்போ பிஇபி சேல் 60%னா இது யாரா இருப்பாங்க? 40% இருப்பாங்க. இது எவ்வளவா இருப்பாங்க? 100%. அப்போ இதோடைய வேல்யூ 60%னா 100% எவ்வளோ? டன். இது வரைக்கும் போட்டிங்களா? நெக்ஸ்ட், அடுத்தது என்ன சொல்றான்? ப்ராஃபிட் அட் 75% கெப்பாசிட்டி ஆஃப் சேல்ஸ். அப்போ என் கெப்பாசிட்டி சேல்ஸ் எவ்வளோ வந்திருக்கு? 5 lakh. அப்போ இதுல 75%னா எவ்வளோ? 3,50,000. 3,75,000. அப்போ சேல்ஸ் எவ்வளோ? இப்போ மார்ஜினல் காஸ்டிங் எடுத்துக்கணும். 3,75,000 இருக்கு, லெஸ் வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ? 70%. போக கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்கும்? 30%. எவ்வளோ சொல்லு? 2,62,500. 2,62,500. 500. 1,12,500. ஃபிக்ஸ்ட் காஸ்ட் எவ்வளோ? கொஸ்டின்லயே கொடுத்துருக்கானா? 90,000. 90,000. போச்சுன்னா என்ன வரும்? ப்ராஃபிட் எவ்வளோ? ப்ராஃபிட் 22,500. 22,000. 22. 22,500. ஏப்பா ஓகேவாப்பா? ஏப்பா எல்லாருக்குமே கிடைச்சதாப்பா? ஏப்பா ரகு எங்கப்பா 5 லட்சத்தோட நிப்பாட்டிட்டியாப்பா? அதுக்கப்புறம் அந்த கெப்பாசிட்டி சேல்ஸ் கால்குலேட் பண்றப்ப தப்பு பண்ணிட்டேன். ஓகே. ஏப்பா சுருஜன்? டேய் தம்பி, சார். என்னடா? வந்துருச்சு சார், கேக்குதா சார்? ஹலோ. இருடி, இப்போ எல்லாம் ஸ்டடி மெட்டீரியல் தான், சாயங்காலம் கொடுக்குறேன். பாஸ்ட் அட்டம் கொஸ்டின் பேப்பர்ஸ். அது இன்னும் ஈஸியாக தான் இருக்குது. ஓகேவா? சாயங்காலம் 6 to 8 சால்விங். ஓகே ஃபைன். ஏன்னா நானே இன்னும் சால்வ் பண்ணதில்லை பாஸ்ட் அட்டம். ஓகே ஃபைன். போலாமா அடுத்த கொஸ்டினுக்கு? எஸ். என்ன இது சரியில்லையே, கொடுப்போமா? இல்லை இப்போ வேணா ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் போட்டு அப்புறம் அழுதுருவேன். சால்வ் பண்ணு. கொஸ்டின் 4 சால்வ் பண்ணு. ப்ராக்டிஸ் 4 சால்வ் பண்ணு. 5 minutes டைம். ஒரு 5 மார்க் கன்ஃபார்ம்டா இதுல இருந்து. எக்ஸாம்ல ஒரு 5 மார்க் கன்ஃபார்ம். உங்களுக்கும் வருதுடா தம்பி, சிஎம்ஏக்கும். The thing is, you have to observe, you have to be presence of mind. Okay, apply பண்ண அவ்வளவுதான். Don't try to memorize the formulas. டேய், 5 நிமிஷம் கூட இல்லை.
போட்டாச்சாப்பா? டைம் அப்பா, டைம் அப். என்ன கேட்டிருக்கிறான்? Margin of safety amount. PV ratio. Contribution devaluation. Three. பெர் யூனிட் கொடுத்தா என்ன, 1000 யூனிட்ஸ் கொடுத்தா என்ன? கான்ட்ரிபியூஷன் தான். எவ்வளவு வருது பிவி ரேஷியோ? 20%. 2,50,000. டன். எந்த இடத்துலப்பா விட்டீங்க? எங்க? இதுவா? பெரிய யூனிட்டுக்கு எடுக்காம விட்டீங்களா? புரியல. அது நம்பர் ஆஃப் யூனிட்ஸ்ல வந்திருக்குமே. டேய், அவன் ருபீஸ்ல தானே கேட்குற மாதிரி கொடுத்துருக்குறான். அமௌண்ட் ஆஃப் மார்ஜின் கேட்டிருக்கிறான். நீ யூனிட்ஸ் ஆஃப் மார்ஜின்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணிருக்கிற? மாமியாரை கேட்டனா மருமகளை பார்த்துட்டு இருக்கிற நீ. நீ என்னடா அதே தானா? கண்ணில் விளக்கண்ணே விட்டு பாரு. அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறான். நீ என்னன்னு பார்த்துட்டு யாரப்பா இதே மிஸ்டேக்கு? ஏன்பா ரகு, நீ என்னப்பா பண்ண? நான் போட்டேன் சார். போட்டியா? புரியுதா ரெண்டுத்துக்குமே வேற வேற இருக்குன்ட்டு? தப்பு என்னன்னு தெரியுதா? நான் போட்டுட்டு போனா நீ போடுறா, நான் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீ உட்காந்துட்டு இருந்திருப்ப. கரெக்டா? சரி, இன்னொரு கொஸ்டின் சால்வ் பண்றியா? போடு. கொஸ்டின் நம்பர் 5 போடு சார். சார், இந்த சம்ல வந்து யூனிட்ஸ் கண்டுபிடிக்க முடியுமா சார்? நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஏன் கண்டுபிடிக்க முடியாது? ஏன்பா தம்பி, அதான் அவங்க பண்ணிருக்கிறாங்கல்ல. ப்ராஃபிட் எவ்வளோ? MOS யூனிட்ஸ் ஃபார்முலா என்ன? ப்ராஃபிட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட். கரெக்டா? ப்ராஃபிட் எவ்வளோ? 50,000. கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் எவ்வளோ? 3. அப்போ எவ்வளோ ஒரு நியூமரேட்டர்ல ருபீஸ் இருக்கும், டினாமினேட்டர்ல ருபீஸ் பெர் யூனிட் இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா ருபீஸ் கேன்சல் ஆக அவுட்கம் என்ன இருக்கும்? ஒரு யூனிட் எவ்வளவு வருது? 16,667. டோட்டல் சேல்ஸ் ஓட யூனிட்ஸ் என்னது? டோட்டல் சேல்ஸ் ஓட யூனிட்ஸ். டோட்டல் சேல்ஸ் ஓட யூனிட்ஸ் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடி. 2,50,000 divided by 15. வருது. MOS sales divided by selling price per unit. Contribution per unit போட்டிருப்பா பாரு நீ டினாமினேட்டர்ல. சேல்ஸ் எடுத்தா டினாமினேட்டர்ல செல்லிங் பிரைஸ் பெர் யூனிட் தானே போடணும். இந்த வேலை எல்லாம் செய்வீங்க. நியூமரேட்டர்ல MOS சேல்ஸ் எடுத்துட்டு டினாமினேட்டர்ல கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் போட்டோம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கிராஸ் பிரீடிங்னு அர்த்தம்.
Do question number 5. Question number 5 consists of two part. Okay. So take 10 minutes time. Time is 10:35. It should be completed by 10:45. அதுக்கப்புறம் பிவி ரேஷியோ மேல இன்னொரு கான்செப்ட் இருக்கு, அது முடிச்சுட்டு பிரேக் போயிட்டு வந்து இன்னும் 2 சம்ம சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் we will be entering into application of marginal cost. ஏய் ஆன்சரை பார்த்துட்டு இருக்கியாடா? ஓகே ஓகே. ஃபைவ் ஏ 5B எல்லாம் ஸ்ட்ரைட் கொஷின்ஸ்.
5 minutes more. BP. ரெண்டுமே இண்டிபெண்டன்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின்ஸ் ரெண்டுமே இண்டிபெண்டன்ட் கொஸ்டின். ரெண்டுமே இண்டிபெண்டன்ட் கொஸ்டின், ரெண்டுமே சேம்னு சொல்ல முடியாது. இல்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல தான் கேட்டுட்டு இருக்கியா? சேமா தான் இருக்கும். ஏன் வாய்ப்பு இல்லையே. பிவி ரேஷியோ சேமா தான் இருக்கும் பாரு. சேல்ஸ் 9 lakh 30% போட்டுக்கோ, 2,70,000. 2,70,000ல இது எவ்வளவு வரும்? பிக்சர் காஸ்ட் எவ்வளவு வரும்? 1,80,000னா 1,80,000 மைனஸ் பண்ணிப்போம். ஆமா சரி இரு போடுறேன். இல்லை அதில் ஒன்றும் இல்லையே. சேல்ஸ் டோட்டல் சேல்ஸ் தப்பாக கேல்குலேட் பண்ணியிருக்கியான்னு பாரு. 2,40,40%னா பிஇபி சேல்ஸ் இன்டூ 60 போடணும். 2,40,000 டிவைடட் பை 40 இன்டூ 100 போட்டிருக்கியா 16 போட்டிருக்கியான்னு பாரு. ஹண்ட்ரட் மல்டிப்ளை பண்ணா டோட்டல் சேல்ஸ், 60 மல்டிப்ளை பண்ணா பிரேக் even சேல்ஸ் வரும். $240 divided by 40 into 60 எவ்வளோ வருது? 3,60,000ல 30% எவ்வளோ? பிவி ரேஷியோ 3,60,000 into 30%, அதுதான் ஃபிக்ஸட் காஸ்ட். 1,20,000 ஃபிக்ஸட் காஸ்ட் வரணும். 1,20,000 எங்கேயோ மிஸ்டேக் பண்ணிருப்போம். 1,20,000 ஃபிக்ஸட் காஸ்ட் வரும். ஒன் லேக் 3,60,000 into 30%, 1,08,000 ஃபிக்ஸட் காஸ்ட் வரணும்னு நினைக்கிறேன். 1,08,000 இல்ல. டைம் அப்பா பாருப்பா தம்பி, பாரு 50A. ஓகே, என்ன சொல்லியிருக்கான்? MOS வந்து 2,40,000ங்கிறான். அது வந்து 40% ஆஃப் டோட்டல் சேல்ஸுங்கிறான். கரெக்டா? பிவி ரேஷியோ எவ்வளோங்கிறான்? 30%ங்கிறான். அப்போ பிஇபி என்ன எழுதிக்கோ? டோட்டல் சேல்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு பிஇபி பிளஸ் MOS. இது வந்து 40%ன்ட்டான். அப்போ பிஇபி எவ்வளோவா இருக்கும்? 60 இருக்கும். அப்போ 100% டோட்டல் சேல்ஸ். அப்போ இதோடைய ப்ரொபோர்ஷன் கொடுத்துருக்குறான் 2,40,000. அப்போ என்ன ஆகும்? 2,40,000 டிவைடட் பை 40 இன்டூ 16 போட்டா பிஇபி வரும். இல்லை அப்படின்னா 2,40,000 டிவைடட் பை 40 இன்டூ 100 போட்டா டோட்டல் சேல்ஸே வரும். அப்போ எனக்கு தேவை பிஇபி. பிஇபி எவ்வளோ வருது? 3,60,000. 3,60,000. ஓகேவா? டோட்டல் சேல்ஸ் எனக்கு தேவையில்லை. ஸோ 100 எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க,
கரெக்டா? எனக்கு பிஇபி சேல்ஸ் கேட்டிருக்கிறான், டோட்டல் சேல்ஸ் இல்லை. ஓகேவா? புரிஞ்சுதா புரியலையா? என்ன பண்ண? 100 மல்டிப்ளை பண்ணியா? அவனை பார்த்து காப்பி அடிச்சியா? இல்லையா? 100 மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 100 மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? ஆன்சர் இல்ல, இங்க என்ன வரும்னு கேட்டுட்டு இருக்கிறேன். Total sales. எப்போ 2,40,000 டிவைடட் பை 40 டு 100 மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? உன் கால்குலேஷன் படி போனா என்ன வரும்? பிஇபி வருமா டோட்டல் சேல்ஸ் வருமா? டோட்டல் சேல்ஸ். நீ என்ன தப்பு பண்ண? டோட்டல் சேல்ஸை கால்குலேட் பண்ணியா? பிஇபிக்கு வரணும்னா என்ன பண்ணணும் தெரிஞ்சுதா? அதுதான் ஏன் 60% மல்டிப்ளை பண்ணணும் தெரிஞ்சுதா? தெரிஞ்சுதா தெரியலையா? சரி, இப்போ என்ன பிஇபி கால்குலேட் பண்ணிட்டீங்களா? அடுத்தது என்ன பண்ணணும்? அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் வென் சேல்ஸ். அப்போ சேல்ஸ் வந்து 9 lakh. 5B 5Aக்கா சேல்ஸ் வந்து எவ்வளோ? 9 lakh லெஸ் வேரியபிள் காஸ்ட் கிவ்ஸ் மீ கான்ட்ரிபியூஷன். கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ பர்சன்டேஜ்? 30%. அப்போ எவ்வளோ வருது 30%னா? 2,70,000. இப்போ வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ? 6,30,000. ஓகேவா? லெஸ் ஃபிக்ஸ்டு காஸ்ட் வேணும், அது இருந்துச்சுன்னா தான் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ண முடியும். இப்போ ஃபிக்ஸ்டு காஸ்ட்டுக்கு we know that BEP is equals to fixed cost divided by PV ratio. அப்போ BEP எவ்வளோ? 3,60,000 into PV ratio எவ்வளோ? 30%. அப்போ ஃபிக்ஸ்டு காஸ்ட் எவ்வளோ? 1,08,000. அப்போ 1,08,000 மைனஸ் பண்ண எவ்வளோ கிடைக்குது? 1,62,000. 62,000. எந்த இடத்துலப்பா தப்பு பண்ண? அதுதானா? ஏன்பா உனக்குப்பா ஃபிக்ஸ்ட் காஸ்ட் கண்டுபிடிக்கலையா? ஏப்பா அதே எடுத்திருக்க வேண்டியதானப்பா? ஓகே, நெக்ஸ்ட் 5B பாரு. X has earned a contribution of 2 lakh, net profit 1,50,000, sales 8 lakh. டே இதுல என்னடா இருக்கு? இது ஈஸியா இருக்கு, எல்லாம் ஸ்ட்ரைட். கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ? 2 lakh. 2 lakh. சேல்ஸ் எவ்வளோ? 8 lakh. பிவி ரேஷியோ எவ்வளோ? 2 lakh டிவைடட் பை 8 lakh into 100 எவ்வளோ வருது? 25%. 25%. அப்போ MOS என்ன? MOS is equals to profit divided by PV ratio. இப்போ ப்ராஃபிட் எவ்வளோ? 1.5 lakh divided by 25% எவ்வளோ வருது? 6 lakh. 6 lakh. இது கரெக்டா வந்துச்சா? இப்போ ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ் சார். Yes, sir. சரி, கான்செப்டுக்கு போலாமா? ஒரு 10 minutes. ஓகே, அதுக்கப்புறம் பிரேக் கொடுக்குறேன். இன்னும் 2-3 கொஸ்டின் சால்வ் பண்ணணும். ஓகே, போயிட்டு வந்ததுக்கப்புறம் சால்வ் பண்ணணும். இப்போ முதல்ல கான்செப்ட் முடிக்கணும். எவ்வளோ? 9:45 10:45.
நிமிஷம் இருப்பா. சரி, இதுலயே பார்ப்போம், ஒன்றும் தப்பு இல்லை. சொல்லுப்பா, என்னப்பா பண்ண போறோம்? அனாலிசிஸ் ஆன் பிவி ரேஷியோ. அனாலிசிஸ் ஆன் பிவி ரேஷியோ. ஓகே, கொஞ்சம் இங்க என்னோட உன்னுடைய கான்சென்ட்ரேஷன் எனக்கு தேவைப்பா. இங்க பாருப்பா, சேல்ஸ் வால்யூம். வால்யூம்னா என்னப்பா? யூனிட்ஸ். வால்யூம்னா என்ன? யூனிட்ஸ். ஏன்பா இப்ப அனாலிசிஸ் பண்ண போறோம்ப்பா பிவி ரேஷியோ மேல. ஓகேவா? சேல்ஸ் யூனிட்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா பிவி ரேஷியோ சேஞ்ச் ஆகுமா சார்? நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா பிவி ரேஷியோ சேஞ்ச் ஆகுமா சார்? கேள்வி புரியுதா? ஓகே, நவ் யூ see. எக்ஸாம்பிள் செல்லிங் பிரைஸ் பெர் யூனிட் எவ்வளோ? 10. வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ? 7. கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் எவ்வளோ? 3. அப்போ பிவி ரேஷியோ எவ்வளோ வருது? பிவி ரேஷியோ எவ்வளோ வருது? 30%. ஓகே, சரி. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட யூனிட்ஸ் வந்து 100 யூனிட்ஸ் கால்குலேட் பண்றேன். சேல்ஸ் எவ்வளோ? 1000. ஒரு யூனிட் 10 rupees. 100 யூனிட்ஸ்க்கு எவ்வளோ ஆச்சு? 1000. ஒரு யூனிட்க்கு வேரியபிள் காஸ்ட் 7 rupees. டோட்டல் வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ ஆச்சு? 700. கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ? டோட்டல் கான்ட்ரிபியூஷன் 300. பிவி ரேஷியோ எவ்வளோ வருது? 300 divided by 1000 into 100 எவ்வளோ வருது? 30%. இல்ல சார், நீங்க 100 போட்டீங்க. சரி, ஒரு ஈவன் நம்பர் எடுத்துக்கோ, 350. 350 மல்டிப்ளை பண்ணிக்கோ, எவ்வளவு வருது? 3500. வேரியபிள் காஸ்ட் எவ்வளவு வருது? 2450. கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு வருது? 1050. இப்போ உனக்கு எவ்வளவு வருது? 1050 divided by 3500 எவ்வளோ? 30%. வாட் இஸ் த மாரல் ஆஃப் த ஸ்டோரி? வால்யூம் இன்க்ரீஸ் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் பிவி ரேஷியோ சேஞ்ச் ஆகுமா சேஞ்ச் ஆகாதா? சேஞ்ச் ஆகுமா ஆகாதா? ஆகாது. வால்யூம்னால பிவி ரேஷியோ சேஞ்ச் ஆகுமா ஆகாதா? ஆகாது. பாயிண்ட் நம்பர் 1 கிளியர்? புரிஞ்சுதா? செகண்ட் ஒன் என்னப்பா கன்க்ளூஷன்? என்னப்பா? பிவி ரேஷியோ will not change in due to increase or decrease in volume in sales volume. என்னென்னமோ எழுதியிருக்கிறோம்ப்பா. PV ratio will not change due to increase or decrease in volume. Okay, இது ஸ்ட்ரைக் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் யாருப்பா? பிக்ஸ்ட் காஸ்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா, இங்க பாரு, பிக்ஸ்ட் காஸ்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா ஏன்பா பிவி ரேஷியோ ஃபார்முலா என்னப்பா? கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ். கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ். ஏன்பா டிரைவ்டு ஃபார்முலா தான்ப்பா பிக்ஸ்ட் காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட். பை டிஃபால்ட் பிவி ரேஷியோ என்ன? கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ். ஓகே, டெல் மீ, ஃபார்முலா எங்கேயாச்சும் பிக்ஸ்ட் காஸ்ட் இருக்கா? இல்ல. பேசிக் ஃபார்முலா என்ன? கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ். சொல்லுப்பா, இப்போ என்ன ஆகும் உனக்கு? பிவி ரேஷியோ சேஞ்ச் ஆகுமா சேஞ்ச் ஆகாதா? பிக்ஸ்ட் காஸ்ட் சேஞ்ச் ஆகிறதுனால சேஞ்ச் ஆகாது. ரெண்டுமே வேற. டிரைவ்டு ஃபார்முலா தான், கீழ இருந்து வர்ற ஃபார்முலா தான் பிக்ஸ்ட் காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட். சரியா? பை டிஃபால்ட் மதர் ஃபார்முலா என்ன? கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ். பிக்ஸ்ட் காஸ்ட் சேஞ்ச் ஆகிறதுனால பிவி ரேஷியோ சேஞ்ச் ஆகுமா? சேஞ்ச் ஆகாது. புரியுதா? சரி, அடுத்தது நெக்ஸ்ட் என்ன? தேர்ட் சினேரியோ சொல்லு. என்னது? டிக்ரீஸ் இன் வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட். வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட். இங்க பாரு, பெர் யூனிட் எவ்வளவு கொடுத்துருக்கிறேன்? ஓல்டு. இப்போ ஓல்டு கொடுக்குறேன். ஓகே, செல்லிங் பிரைஸ் எவ்வளோப்பா இருக்கு? 10. வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ? 5. கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ? 5. பிவி ரேஷியோ எவ்வளோ? 50%. எவ்வளோ? 50%. இப்போ வால்யூம் மட்டும் இன்க்ரீஸ் பண்றேன். வால்யூம்னால சேஞ்ச் ஆச்சுன்னா சேஞ்ச் ஆகுமா சேஞ்ச் ஆகாதா? பிவி ரேஷியோ வால்யூம்னால சேஞ்ச் ஆகுமா சேஞ்ச் ஆகாதா? நோ சார், சேஞ்ச் ஆகாது. கரெக்டா? எஸ். அப்போ செல்லிங் பிரைஸ் 500 into 10 எவ்வளோ? 5000. 5 into 500 எவ்வளோ? 2500. அப்போ கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ? 2500.
2500 divided by 5000 into 100 எவ்வளோ 50%. கரெக்டா சரி, என்னுடைய இன்டென்ஷன் என்ன, இன்னும் வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட் எதுவுமே இன்னும் பண்ணல. இப்ப பாரு 10 ரூபாய் செல்லிங் பிரைஸ் அப்படியே வைக்கிறேன். ஏன்பா இங்க பாரு 10 rupees செல்லிங் பிரைஸ் இருக்கு, புது என்ன சொல்றேன் 10 rupees செல்லிங் பிரைஸ் அப்படியே இருக்கு. ஓகே, வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட் எவ்வளவா இருக்கு, 5 rupees இருக்கிறது இப்ப என்ன ஆயிருக்கு 3 rupees இருக்கு. ஸ்டேட்மெண்ட் மேட்ச் ஆகுதாப்பா? டிக்ரீஸ் இன் வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட், டிக்ரீஸ் இன் வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட். வேரியபிள் காஸ்ட் எவ்வளவு இருந்தது முன்னாடி 5 ரூபாய் இருந்தது, இப்போ எவ்வளவு இருக்கு 3 ரூபாய் இருக்கு. மேட்ச் ஆயிருக்கா மேட்ச் ஆகல, ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ப்ராப்ளமுக்கும் மேட்ச் ஆயிருக்கா? சரி, கான்ட்ரிபியூஷன் என்னவா இருக்கு 7 rupees. கரெக்டா 7 rupees சொல்லு. இப்போ என்ன ஆகும் பிவி ரேஷியோ சார்? 7 rupees divided by 10 into 100 எவ்வளவு ஆச்சு 70%. அப்போ வாட் இஸ் த மாரல் ஆஃப் த ஸ்டோரி? வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா பிவி ரேஷியோ சேஞ்ச் ஆகுமா சேஞ்ச் ஆகாது? சேஞ்ச் ஆகுமா சேஞ்ச் ஆகாது? சேஞ்ச் ஆகும். ஆமாவா? எவ்ரிபடி அக்ரி? எவ்ரிபடி அக்ரி? எஸ். நவ மை क्वेश्चन இஸ் I will be putting like this. சார் வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் என்னவாகும்? அதிகமாகும். கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் என்னவாகும்? இன்க்ரீஸ் ஆகும். கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பிவி ரேஷியோ என்னவாகும்? என்னவாகும்? இன்க்ரீஸ். ஐஎன் டிஇயா? ஐஎன் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இப்போ சொல்லாமா டிக்ரீஸ் இன் வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட் லீட்ஸ் டு இன்க்ரீஸ் இன் பிவி ரேஷியோ. இன்க்ரீஸ் இன் பிவி ரேஷியோ. அப்போ என்ன ரிலேஷன்ஷிப் வேரியபிள் காஸ்ட்டுக்கும் பிவி ரேஷியோக்கும்? வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட்டுக்கும் பிவி ரேஷியோக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப். இன்வர்ஸ். என்ன ரிலேஷன்ஷிப்? இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப். எப்போ புரிஞ்சுதா புரியலையா? வேரியபிள் காஸ்ட் பெர் டோட்டல் வேரியபிள் காஸ்ட் எனக்கு பிரச்சனை இல்லை, ஓகேவா? டோட்டல் வேரியபிள் காஸ்ட் சேஞ்ச் ஆகுறது வேரியபிள் காஸ்ட். எப்போ டோட்டல் வேரியபிள் காஸ்ட் எதனால சேஞ்ச் ஆகலாம்? ரெண்டு வகையா சேஞ்ச் ஆகலாம். ஒன்னு நம்பர் ஆஃப் யூனிட்ஸ்னால டோட்டல் வேரியபிள் காஸ்ட் சேஞ்ச் ஆகலாம். கரெக்டா? அதனால பிவி ரேஷியோ சேஞ்ச் ஆகுமா? அதனால பிவி ரேஷியோ சேஞ்ச் ஆகுமா? ஆகாது. ஆனா வேரியபிள் காஸ்ட் சேஞ்ச் ஆகுறது பெர் யூனிட் வேரியபிள் காஸ்ட்னால இருந்துச்சுன்னா அப்போ என்னவாகும்? பிவி ரேஷியோ சேஞ்ச் ஆகும். புரியுதா சார்? டோட்டல் வேரியபிள் காஸ்ட் சேஞ்சுக்கு ரெண்டு பேர் ரீசன்ஸா இருக்கலாம். ஒன்னு வால்யூம், வால்யூம்னால ஏதாச்சும் இம்பாக்ட் இருக்குமா? பிவி ரேஷியோக்கு இருக்காது. பெர் யூனிட் வேரியபிள் காஸ்டே சேஞ்ச் ஆயிருக்கு, அப்போ பிவி ரேஷியோ இம்பாக்ட் இருக்கும். டிக்ரீஸ் இன் வேரியபிள் காஸ்ட் லீட்ஸ் டு இன்க்ரீஸ் இன் பிவி ரேஷியோ. ஏன் இன்க்ரீஸ் ஆகும் பிவி ரேஷியோ? கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் இன்க்ரீஸ் ஆகும், அதனால பிவி ரேஷியோ என்னவாகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஏன்பா எல்லாருக்குமே புரிஞ்சுதாப்பா? ஏன்பா இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ரிலேஷன்ஷிப்ஸ். கொஸ்டினை பார்த்த உடனே பிவி ரேஷியோ இன்க்ரீஸ் சேஞ்ச் ஆகுமா சேஞ்ச் ஆகாதான்னு கண்டுபிடிச்சிடணும். இல்லைன்னா தப்பு தப்பா போட்டு உட்காந்துட்டு இருப்பேன். கரெக்டா? வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னாவே என்ன சொல்ல வராங்க கொஸ்டின்ல? பிவி ரேஷியோ சேஞ்ச் ஆகிறதுக்கு உண்டான இண்டிகேஷன் கொஸ்டின்லேயே உனக்கு கொடுக்குறாங்க. அப்போ பழைய பிவி ரேஷியோ என்ன ஆகாது? ஒர்க் அவுட் ஆகாது. பிவி ரேஷியோ நீ என்ன பண்ணணும்? புதுசா கால்குலேட் பண்ணணும். இங்க தான் அவுட் ஆஃப் 100 ஸ்டூடெண்ட்ஸ் நியர்லி 70 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மேக்கிங் எ மிஸ்டேக். 70 to 75 students are making a mistake. They are not identifying under which circumstances PV ratio is getting to change. அந்த 25 பேர்ல 25 பேர் பாஸ் ஆகுறான் குரூப் 1. மார்ஜினல் காஸ்டிங்னால பாஸ் ஆகுறவன் எத்தனை பேர் தெரியுமா? 10 பேர் கூட இருக்க மாட்டான். ரீசன் என்னன்னா இதுவா தான் இருக்கும். If you practice, if you understand this subject, it will become your user friendly aspect. It will become your girlfriend. புரியுது? ஆனா யாருமே புரிஞ்சுக்க ட்ரை பண்ண மாட்டேங்கிறாங்க. என்னன்னு தெரியல. கேட்டா 4 ஃபார்முலா கொடுத்துறாங்க, மனப்பாடம் பண்ணிட்டு போய் எழுதுன்னு சொல்லிடுறாங்க. எதனால அப்படி பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. Okay, if the faculty spend nearly at least 1 or 1.5 hours extra with the student, definitely it is going to bear them a good result. 20 to 25 marks they are asking from this either CMA or CA. ரெண்டு பேருக்குமே 20 to 25 மார்க் கேக்குறாங்க. ஓகே, அதுல 5 மார்க்ஸ்ன்றது பேசிக். இது இன்னொரு 10 to 15 mark it will be asked from some other areas of application of marginal costing, which we are going to discuss from second half onwards. புரியுதா? போலாம் அடுத்ததுக்கு. எஸ். நெக்ஸ்ட் சரி, டிக்ரீஸ் இன் வேரியபிள் காஸ்ட் பத்தி பேசிட்டேன். இன்க்ரீஸ் இன் வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட். வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட் இன்க்ரீஸ் ஆயிருக்குப்பா. பிவி ரேஷியோ சேஞ்ச் ஆகுமா சேஞ்ச் ஆகாது? சேஞ்ச் ஆகும். பிவி ரேஷியோ என்னவாகும்? இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? என்னவாகும்? ஐஎன்னா டிஇயா? டிஇ. என்ன ரிலேஷன்ஷிப்? இன்வர்ஸ் ரிலேஷன். வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சார் கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் டிக்ரீஸ் ஆகும். கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா சார் பிவி ரேஷியோ என்னவாகும்? டிக்ரீஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாரு.
நெக்ஸ்ட் என்ன ஃபேக்டர் கொடுக்குறேன்? நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறேன்? an increase in selling price per unit. Increase in selling price per unit. சரி பாரு எக்ஸாம்பிள் பாரு. செல்லிங் பிரைஸ் எவ்வளவு கொடுத்திருந்தேன்? 10 rupees. வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ? 5. ஓகே, அப்போ டோட்டல் எவ்வளவு வருது? 5. கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ? 5. அப்போ பிவி ரேஷியோ எவ்வளோ? 50%. ஓகே சார், வால்யூம்னால சேஞ்ச் ஆகுமா சார் பிவி ரேஷியோ? வால்யூம்னால சேஞ்ச் ஆகுமா? சேஞ்ச் ஆகாது. பாரு சார், 100 யூனிட்ஸ் இருந்துச்சுன்னா எவ்வளவு சார் வரும்? 5000. 2500 வேரியபிள் காஸ்ட் இருக்கும். 2500 will be the contribution. 2500 divided by 5000 into 100 எவ்வளவு வருது கான்ட்ரிபியூஷன்? 50. சரி, இப்போ நியூ குவா செல்லிங் பிரைஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறேன்? 1 rupees. It has been went up to 11. கரெக்டா? எவ்வளவு இருந்தது முன்னாடி? 10. இப்போ எவ்வளவு இருக்கு? 11. By keeping variable cost per unit constant. ஓகே, வேரியபிள் காஸ்ட் முன்னாடி எவ்வளவு இருந்தது? 5. இப்போ எப்படி இருக்கு? 5. ஓகேவா? கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் என்னவா இருக்கு? கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் என்னவா இருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோ? 6 ஆயிருக்கு. ஓகேவா? பிவி ரேஷியோ என்னவா இருக்கு? சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ வாட் இஸ் த மாரல் ஆஃப் த ஸ்டோரி? சார், டோட்டல் சேல்ஸ் பத்தி பேசுறேன் இப்போ. சார், டோட்டல் சேல்ஸ் எத்தனை வகையா இன்க்ரீஸ் ஆகலாம்? ரெண்டு வகையா சேஞ்ச் ஆகலாம். ஒன்னு வால்யூம்னால, இன்னொன்னு செல்லிங் பிரைஸ் பெர் யூனிட்னால. வால்யூம்னால சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா டோட்டல் சேல்ஸ், பிவி ரேஷியோ சேஞ்ச் ஆகுமா? சேஞ்ச் ஆகாது. வால்யூம்னால வால்யூம் சேஞ்ச் ஆச்சுன்னா பிவி ரேஷியோ சேஞ்ச் ஆகுமா? சேஞ்ச் ஆகாதா? பிவி ரேஷியோ சேஞ்ச் ஆகாது. எப்ப இங்க பாரு, வால்யூம் இங்க சேஞ்ச் ஆயிருக்கு. வால்யூம்னா யூனிட்ஸ். ஓகே, வால்யூம் சேஞ்ச் ஆச்சுன்னா பிவி ரேஷியோ சேஞ்ச் ஆகுமா? சேஞ்ச் ஆகாது. சரி, செல்லிங் பிரைஸ் பெர் யூனிட் சேஞ்ச் ஆச்சுன்னா கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் சேஞ்ச் ஆகும். கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் சேஞ்ச் ஆச்சுன்னா பிவி ரேஷியோ சேஞ்ச் ஆகும். ஓகேவா? நவ் யூ டெல் மீ த ரிலேஷன்ஷிப். செல்லிங் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் என்னவாகும்? இன்க்ரீஸ் ஆகும். கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பிவி ரேஷியோ என்னவாகும்? இன்க்ரீஸ் ஆகும். அப்ப என்ன ரிலேஷன்ஷிப்? டைரக்ட் ரிலேஷன்ஷிப். செல்லிங் பிரைஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா பிவி ரேஷியோ சேஞ்ச் ஆகுமா? சேஞ்ச் ஆகாதா? சேஞ்ச் ஆகும். செல்லிங் பிரைஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா பிவி ரேஷியோ சேஞ்ச் ஆகுமா? சேஞ்ச் ஆகாதா? சேஞ்ச் ஆகும். சரி, அப்போ செல்லிங் பிரைஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் என்னவாகும்? டிக்ரீஸ் ஆகும். பிவி ரேஷியோ என்னவாகும்? கம்மியாகும். ஏன்பா, புரிஞ்சுதா புரியலையா? வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட்டுக்கும் பிவி ரேஷியோக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப். செல்லிங் பிரைஸ் பெர் யூனிட்டுக்கும் பிவி ரேஷியோக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? டைரக்ட் ரிலேஷன்ஷிப். புரிஞ்சுதா? சரி, இன்னும் உள்ள இரு, அவசரப்படாத. இம்பாக்ட் வா. இப்போ இம்பாக்ட் ரிவிஷன்ஸ் பார்க்கலாமா? பாரு, வால்யூம் சேஞ்ச் ஆச்சுன்னா பிவி ரேஷியோ சேஞ்ச் ஆகுமா? சேஞ்ச் ஆகாது. வால்யூம் சேஞ்ச் ஆச்சுன்னா பிவி ரேஷியோ சேஞ்ச் ஆகுமா? சேஞ்ச் ஆகாது. சேஞ்ச் ஆகும். டோட்டல் சேல்ஸ் சேஞ்ச் ஆகுமா? ஃபிகர். வால்யூம் சேஞ்ச் ஆச்சுன்னா டோட்டல் சேல்ஸ் சேஞ்ச் ஆகுமா? சேஞ்ச் ஆகும். கரெக்டா? டோட்டல் வேரியபிள் காஸ்ட் சேஞ்ச் ஆகுமா? சேஞ்ச் ஆகும். ஆனா யார் சேஞ்ச் ஆக மாட்டாங்க? பிவி ரேஷியோ சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட், பிக்ஸட் காஸ்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா பிவி ரேஷியோ சேஞ்ச் ஆகுமா? சேஞ்ச் ஆகாது. பிக்ஸட் காஸ்ட்க்கும் பிவி ரேஷியோக்கும் சம்பந்தம் இருக்கா? சம்பந்தமே இல்ல. பிவி ரேஷியோ சேஞ்ச் ஆகுமா? சேஞ்ச் ஆகாதா? பிவி ரேஷியோ எதுவுமே ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட் பெர் யூனிட்டுக்கு வா. பெர் யூனிட் இன்ஃபர்மேஷன் சேஞ்ச் ஆயிருக்குன்னா பிவி ரேஷியோ சேஞ்ச் ஆகுமா? சேஞ்ச் ஆகும். பெர் யூனிட் நான் சேஞ்ச் மட்டும் தான் கேட்கறேன். அது என்ன சேஞ்ச்? பாசிட்டிவ் சேஞ்சா நெகட்டிவ் சேஞ்சா நான் கேட்கல. ஓகேவா? பெர் யூனிட் இன்ஃபர்மேஷன் யார் கொடுத்திருப்பாங்க? செல்லிங் பிரைஸ் பெர் யூனிட், வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட். கரெக்டா? செல்லிங் பிரைஸ் பெர் யூனிட் சேஞ்ச் ஆச்சுன்னா பிவி ரேஷியோ சேஞ்ச் ஆகுமா? ஆகும். வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட் சேஞ்ச் ஆச்சுன்னா பிவி ரேஷியோ சேஞ்ச் ஆகுமா? ஆகும். கரெக்டா? எஸ். செல்லிங் பிரைஸ் பெர் யூனிட் சேஞ்ச்னா எத்தனை வகையான சேஞ்ச் சொல்லலாம்? 2 வகையான சேஞ்ச் சொல்லலாம். ஒன்னு இன்க்ரீஸ் இன் செல்லிங் பிரைஸ், இன்க்ரீஸ் இன் கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட். இன்க்ரீஸ் இன் கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட், இன்க்ரீஸ் இன் பிவி ரேஷியோ. சேஞ்ச் ஆகுமா? சேஞ்ச் ஆகும். செல்லிங் பிரைஸ் பெர் யூனிட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பிவி ரேஷியோ என்னவாகும்? இன்க்ரீஸ் ஆகும். என்ன ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு? டைரக்ட் ரிலேஷன். டிக்ரீஸ் ஆச்சுன்னா டிக்ரீஸ் ஆகும். வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட், வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் டிக்ரீஸ் ஆகும். பிவி ரேஷியோ என்னவாகும்? டிக்ரீஸ் ஆகும். என்ன ரிலேஷன்ஷிப்? இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப். சரி, நான் இப்படி கேட்கிறேன் சார், செல்லிங் பிரைஸ் பெர் யூனிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சார்,
வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்குது சார். பிவி ரேஷியோ செல்லிங் பிரைஸ் பெர் யூனிட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்குது சார். வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட் என்னவா இருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு சார். பிவி ரேஷியோ சேம் ப்ரொபோர்ஷனா தான் சேமா இருக்கு. சேம் நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல அவன் கண்டுபிடிச்சிட்டான். ஓகேவா? இன்க்ரீஸ் இன் செல்லிங் பிரைஸ் பெர் யூனிட்டும் இன்க்ரீஸ் இன் வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட்டும் செல்லிங் சேஞ்ச் ஆயிருக்கா சேஞ்ச் ஆகலையா? செல்லிங் பிரைஸ் பெர் யூனிட் வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட்லயும் சேஞ்ச் ஆயிருக்குமா சேஞ்ச் ஆகலையா? சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ பிவி ரேஷியோ என்னவாகும்? சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இப்படி சொல்றேன். செல்லிங் பிரைஸ் பெர் யூனிட்டும் வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட்டும் கப் இருக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு இல்ல இந்த செப்பல் ஸ்டாண்ட் மேல வெச்சிருங்க. அப்படி ஏதாவது அவசரமா என்ன சொன்னனே மறந்துட்டேன்க்கா. ஓகே. increase in selling price by 10%, increase in variable cost by 10%. சேஞ்ச் ஆகுமா சேஞ்ச் ஆகாதா பிவி ரேஷியோ? சேஞ்ச் ஆகாது. என்ன என்னமா இது நான் ப்ரூஃப் கொடுக்குறேன். கரெக்டா? சரி, என்ன சார் சொல்ல வரீங்க? இன்க்ரீஸ் இன் செல்லிங் பிரைஸ் அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜ்? அட்வான்டேஜ். கான்ட்ரிபியூஷன் ஏறும், ப்ராஃபிட் ஏறும், அட்வான்டேஜ். இன்க்ரீஸ் இன் வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட் அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜா? அட்வான்டேஜ் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு? டிஸ்அட்வான்டேஜ் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு? செட் ஆஃப் பண்றப்ப என்ன ஆகுது? 0 ஆகுது. பிவி ரேஷியோ என்னவாகும்? எதுவுமே சேஞ்ச் ஆகும். சரியா? பை டிஃபால்ட் இன்க்ரீஸ் இன் செல்லிங் பிரைஸோ இன்க்ரீஸ் இன் வேரியபிள் காஸ்டோ ஆச்சுன்னா என்னவாகும்? சேஞ்ச் ஆகும். ஆனா இன்க்ரீஸ் இன் செல்லிங் பிரைஸ் இன்க்ரீஸ் இன் வேரியபிள் காஸ்ட் சேம் ப்ரொபோர்ஷன் சேம் டெண்டன்சி. சேம் டெண்டன்சினா என்ன? ரெண்டுமே இன்க்ரீஸ்ல இருக்கணும். கரெக்டா? யாரு? இன்க்ரீஸ் இன் செல்லிங் பிரைஸ் இன்க்ரீஸ் இன் வேரியபிள் காஸ்ட் இன் சேம் ப்ரொபோர்ஷன் 10%, 10%. அப்போ பிவி ரேஷியோ மேல இம்பாக்ட் இருக்குமா இருக்காதா? இருக்காது. இருக்குமா இருக்காதா? இருக்காது. இது ஒன்னா மட்டும் நீ ஞாபகத்துக்கு வச்சு. புரியுதா? இது ஒண்ணா மட்டும். ஏன்னா கொஸ்டின் நம்பர் 12 ஒன்னு கொடுத்துருக்கான். இதே தான் இருக்கு. செல்லிங் பிரைஸ் வந்து 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, வேரியபிள் காஸ்ட் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. செல்லிங் பிரைஸ் என்னன்னு சொல்லிட்டு உன்னோட இன்ஸ்டியூட் கால்குலேட் பண்ணிருக்கான். தலையை சுத்தி மூக்க தொட்டிருக்கான். நீயா இருந்தா என்ன எழுதுவ? டேஷ் அதே செல்லிங் பிரைஸ் தான் இருக்கும். சாரி, அதே பிவி ரேஷியோ தான் இருக்கும். ஏன்பா நான் சொல்றது புரியுதா? பிவி ரேஷியோ என்ன சேஞ்ச் ஆகுமா சேஞ்ச் ஆகாதா? சேஞ்ச் ஆகாது. எந்த சர்க்கம்ஸ்டன்சஸ்ல? செல்லிங் பிரைஸும் 10% இன்க்ரீஸ் ஆகுது, வேரியபிள் காஸ்டும் 10% இன்க்ரீஸ் ஆகுது. புரிஞ்சுக்கோங்க. டெண்டன்சி டைரக்ஷனும் சேமா இருக்கணும். இன்க்ரீஸ் இன்க்ரீஸ், ப்ரொபோர்ஷனும் சேமா இருக்கணும். 10%, 10%. அப்போ பிவி ரேஷியோ மேல இம்பாக்ட் இருக்குமா? இருக்காது. இல்ல சார், இப்படி போடுறேன் நான். எப்படி போடுறேன் சார்? இன்க்ரீஸ் இன் செல்லிங் பிரைஸ் இஸ் 10%. ஓகேவா? இன்க்ரீஸ் இன் வேரியபிள் காஸ்ட் பை 15%. பிவி ரேஷியோ கம்மியா? பிவி ரேஷியோ சேஞ்ச் ஆகுமா? சேஞ்ச் ஆகும். இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகும்? கம்மியாகும். இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? டிக்ரீஸ் ஆகும். ரீசன் என்ன சார்? அட்வான்டேஜ் ஃபேக்டர் 10% இன்க்ரீஸ் ஆகுது. டிஸ்அட்வான்டேஜ் ஃபேக்டர் எவ்வளவு பர்சன்டேஜ்? 15%. டிஸ்அட்வான்டேஜ் ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ பிவி ரேஷியோ என்னவாகும்? சேஞ்ச் ஆகும். இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? டிக்ரீஸ் ஆகும். ஏமா புரிஞ்சுதா? எப்படி யோசிக்கணும் தெரிஞ்சுதா? கோ ஆன், கம் பேக், பிரேக் நவ், கம் பேக். தட்ஸ் ஆல். வி வில் பி அவ்வளவு. இதெல்லாம் நான் உனக்கு கொடுத்துட்டேன். கம்பைன்ட் எஃபெக்ட் பார்க்கலாம். கம்பைன்ட் எஃபெக்ட் பார்த்துட்டு ஒரு 3 to 4 கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு will be entering into application of marginal costing. There are nearly 7 to 8 application. Next three sessions will be on applications. Okay, எவ்வளவு முடிக்க முடியுதோ முடிக்கலாம். போயிட்டு வாங்க.